ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். हाथ उठाकर प्रभु की महिमा करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह की जो हमारी उद्धार करता है उनके नाम से आप लोगों को मैं शुभकामनाएं देता हूँ. மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். आपके बीच में इस सेवा को करने के लिए प्रभु ने जो अनुग्रह किया है इसके लिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. உங்கள் முகங்களை எல்லாம் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. आपकी चेहराओं को देखने में बहुत खुशी हो रही है. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करेंगे. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று. परमेश्वर ने कहा मैं अपने घर में उन्हें ले आकर उत्तम पदार्थों से उन्हें तृप्त करूंगा. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் உங்களை மகிழ பண்ணுவாராக என்று आपको परमेश्वर நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். हर परिस्थिति में आपको प्रभु खुश रखें, इस बातों को मैं शुभकामनाएं देता हूं. கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். एक बार भी हाथ उठाकर प्रभु की महिमा करें. हालेलुया. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். वचन खोलकर हम देखेंगे लूका सुसमाचार 18 अध्याय அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாம். 41 वचन को हम पढ़ेंगे. तो क्या चाहता है कि मैं तेरे लिए करूं? उसने कहा, हे प्रभु, ये कि मैं देखने लगूं. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. பர்திமேயு என்கிற குருடன், बर्तिमेई नाम का एक व्यक्ति, அவனை குருடன் என்று வேதம் சொல்லுகிறது. उनके बारे में वो अंधा था बोलकर बाइबल लिखा है. அவனால பார்க்க முடியாது, वो देख नहीं सकता. அவன் பார்வை இல்லாதவன் ஆனபடியினாலே वो आंखों में रोशनी नहीं होने की वजह से அவனால வேற எந்த வேலையுமே செய்ய முடியாத நிலைமை. उनसे कोई दूसरा कुछ भी काम नहीं कर सकता था. அவன் பிழைப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டான். वो एक ही काम कर सकता था जो अपना पेट पालन कर அவன் सकता. வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனா இருக்கிறான். वो रास्ते के किनारे बैठकर वो भीख मांगा करता था. அப்படிப்பட்டவன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அதிசயத்தை தான் இந்த லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். तो उसकी घटना को लूका सुसमाचार 18 अध्याय की 35वां वचन से लेकर हम पढ़ सकते हैं. இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. तो यही बातों को मरकुस सुसमाचार में भी हम पढ़ने को मिलता है. இதிலிருந்து சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். इनमें से एक घटना से मैं कुछ उपदेश को आपके सामने रखकर मैं प्रार्थना करना चाहता हूं. நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயம் என்று. प्रभु यीशु के बारे में बाइबल कहता है उनका नाम अद्भुत नाम है. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. उनसे कोई काम नहीं है, कोई काम उनसे जो अनहोना काम कुछ नहीं है. ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதம் அவங்க வாழ்வாதாரத்தையே மாற்றும். एक व्यक्ति का जीवन में परमेश्वर जो एक चमत्कार करता है वो उनका जीवन की परिस्थिति को ही बदल देता है. அவங்க வாழ்க்கையில முந்தின நிலைமையை பார்க்கிலும் பின்னாட்கள் பிந்தின நிலை மிகவும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். उनके जीवन पहले की दशा से बेहतर बनता है. எனவேதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய அதிசயம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். इसलिए प्रिय प्रति परमेश्वर का विश्वासीगण प्रभु मेरे जीवन में एक चमत्कार करना है करके आशा के साथ रहना चाहिए. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய துவங்குகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை அதிகமாய் பேசப்படும். तो परमेश्वर हमारे जीवन में एक चमत्कार करेंगे तो हमारी पहले की जीवन से बाद में की जीवन जो है वो बहुत बोलने यानी कि तारीफ के योग्य होंगे. நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். आप जितने हैं बहुत ध्यान से सुनने की. இங்கே வழி அருகே ஒரு குருடன் இருக்கிறார். यहाँ पर रास्ते के किनारे एक अंधा व्यक्ति है. அவன் அந்த வழியா யார் எல்லாம் போறாங்களோ அவங்க கிட்ட பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். उस मार्ग से जो भी गुजरता है उनसे वो भीख मांगता है. ஆனால் இவன் அந்த
வழி அருகே பிச்சை கேட்கிறவனா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் वो भीख तो मांगता है, फिर भी उसका हालत के बारे में अगर हम देखेंगे, அவன் இருக்கிற சூழ்நிலையிலே அவன் மிகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். वो अपने परिस्थिति में बहुत आशा लेकर वहां पर बैठा है. என்ன நம்பிக்கை தெரியுமா? क्या आशा है? என் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். मेरे जीवन में निश्चय एक बदलाव आएगा. இந்த நிலைமை நிச்சயம் மாறும். मेरा ये हालत एक दिन बदलेगा. இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன், என்னைக்குமே இப்படி இருக்க மாட்டேன். आज मैं इस हालत में हूं, लेकिन हमेशा ऐसा ही नहीं रहूंगा. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிறார் என்பதை எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால், ऐसा एक आशा उनके अंदर था बोलकर हम कैसे कहते हैं? அதனுடைய 35, 36, 37 வசனங்களை பார்க்கும்போது उनकी 35वां वचन से लेकर जब हम पढ़ते हैं, ஜனங்கள் நடக்கிற சத்தம், அந்த வழியா நடக்கிற சத்தத்தை அவன் கேட்கிறான். उन सड़क के किनारे जो लोग इधर उधर चलता है तो उन चलने की आवाज को सुन रहा है. பொதுவாகவே வழியில நிறைய பேர் நடந்து போவாங்க. सड़क में तो अनेक लोग चलते फिरते हैं. ஆனா இயேசு போகிற இடத்துல ஒரு திரள் கூட்டம் போவாங்க. अगर यीशु जहां जाता वहां बड़ी भीड़ जाती है. அப்போ டெய்லி நடக்கிற ஜனத்தின் சத்தத்தை விட இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிற சத்தம் அவன் காதுல விழுது. तो आमतौर उस सड़क से जितने लोग चलते फिरते हैं उससे अधिक लोगों की भीड़ की आवाज उनको सुनाई पड़ता है. அப்பொழுது அவன் விசாரிக்கிறான், என்ன இங்க நடக்குது, யார் போறாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். तब वो पूछताछ करता है कि आज यहाँ क्या हुआ, इतना लोग जाते हैं, कौन यहाँ में है करके पूछता है. விசாரிக்கும் போது அவனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, तो वो जब पूछता है तो लोग उनको क्या बताते हैं? நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அறிவித்தார்கள். यीशु नासरी जा रहा है करके उनको किसने வேற बताया? எதுவுமே அவங்கிட்ட சொல்லல. उनको कोई दूसरा कुछ नहीं बोला. சொன்னது நசரேயனாகிய இயேசு போகிறார். उनको ये किसने बताया कि नासरी यीशु जा रहा है. ஏன் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர் நாசரேத் ஊரில் வளர்ந்ததுனால. क्यों नासरी यीशु करके कहते हैं बोलने से, वो नासरेत नाम का एक गांव में वो जन्म लिए थे. இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதும் இவன் எப்படி கூப்பிட ஆரம்பிக்கிறான் என்றால், जब नासरी यीशु जा रहे हैं बोलकर सुनते साथ ये कैसा पुकारा? நசரேயனாகிய இயேசுவே என்று கூப்பிடாமல் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். वो नासरी यीशु बोलकर नहीं पुकारा, बल्कि हे यीशु दाऊद की संतान बोलकर पुकारता है. என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. अगर इससे हमें एक बात अच्छा मालूम होता है, இவன் இயேசுவை எப்படி பார்க்கிறான் என்றால், वो यीशु को कैसा देखता है? நசரேயனாகிய இயேசுவாக மட்டுமல்ல, ये नासरी में जन्म हुआ यीशु के मात्र தாவீதின் नहीं, வம்சத்தில் வந்த மேசியாவாக பார்க்கிறான். दाऊद के वंश में जन्म लिए हुए मेसिया के रूप में वो देखा. இயேசுவை குறித்த கீர்த்தி புகழ்ச்சி அந்த தேசமெங்கும் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह का कीर्ति उन सारे देश में फैलने लगा करके हम पढ़ते அப்படி हैं. என்றால் நிச்சயம் இவன் காதிலும் இவரை குறித்த செய்தி வந்திருக்கும். निश्चय इनका कानों में भी यीशु के प्रति उन संदेश जो है पहुंचा होगा. எப்பொழுது இயேசுவை குறித்த கீர்த்தி என்ன? यीशु का कीर्ति क्या है? எப்பேற்பட்ட வியாதி உள்ளவங்க இயேசு கிட்ட போனாலும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். किसी भी बीमारी यीशु के पास जाएंगे वो चंगा हो जाएगा. எத்தனையோ குருடர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். अनेक अंधाओं की आंखें प्रभु ने खोल दिया. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி இவன் காதுக்கும் வருது. ये संदेश वहां फैलने लगा और एक इनकी कान में भी आ पहुंचा. எப்பொழுது இவரை குறித்த செய்தி இவன் காதுல வந்துச்சோ, जब इनके बारे में संदेश इनके कान में पहुंचा, அப்பொழுது முதல் அவன் காத்திருக்கிறான். तब से लेकर ये इंतजार करता இந்த है. வழியாய் ஒரு நாள் இயேசு நிச்சயம் வருவார். इस मार्ग से यीशु निश्चय एक दिन आएंगे. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார். बहुतों के जीवन को जो बदला है वो यीशु निश्चय मेरे जीवन को भी बदलेंगे. இன்னைக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை தான். हो सकता है आज मेरा हालत खराब है. இன்னைக்கு 4 பேர் பார்த்து சிரிக்கிறது மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது. हो सकता है आज 4 लोग मुझे देखकर हंसते हैं, ஆனால் என் காதினால் அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். लेकिन मैं अपना कानों से यीशु के बारे में सुना हूं. நிச்சயம் அவரின் கண்கள் காணும்படி செய்வார். उनको निश्चय अपने आंखों में देखने जैसा प्रभु करेगा. அப்பொழுது முதல் இவன் நம்பிக்கை
நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். तब से लेकर ये बहुत एक आशा लेकर इंतजार करता है. இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற முதல் செய்தி இதுதான். मैं आज आप में से अनेकों को जो यीशु मेरे जीवन में कुछ बदलाव करना है करके चाहते நீங்க हैं, எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ आप किसी भी हालत में क्यों ना हो, அதுல நம்பிக்கையோடு காத்திருங்கள். आप भरोसे के साथ रहना चाहिए. அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? अनेक लोग क्या बोलेंगे मालूम है? இதுதான் என் வாழ்க்கை, இதோட முடிஞ்சது அப்படிமா. यही मेरा जिंदगी, बस इसके साथ खत्म இதுல होगा, இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது मैं इससे அப்படிமா. और सकेगा ही नहीं. ஆனால் நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? पर भरोसेमंद लोग क्या कहेंगे मालूम है? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். मैं अगर हो सकता संकट की सखेती में चलूं, फिर भी तुम मेरे सिर ऊंचा எத்தனை करेगा. பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை தருவார்? कितने लोग विश्वास करते हैं कि मेरे जीवन में प्रभु नीचे एक बदलाव को देंगे? நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். भरोसा करने वाले लोग हाथ उठाकर हालेलुया बोलिए. அவருடைய அதிசயம் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிச்சயம் தரும் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள், उनके अद्भुत काम मेरे जीवन में निश्चय बदलाव को देंगे करके जो भरोसा रखा है, அவர் வரும் வரை நம்பிக்கையோடு காத்திருங்க. वो जब तक नहीं आए तब तक भरोसे के साथ इंतजार புலம்பலின் करेंगे. புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:26. विलाप गीत 3 का 21 में इस प्रकार पढ़ते हैं, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. परमेश्वर की उद्धार के लिए भरोसे के साथ इंतजार करना मेरे लिए अच्छा है. இது போலவே இன்னொரு சகோதரியினுடைய சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इसके जैसा ही एक और एक महिला की कहानी जो है बाइबल में लिखा அந்த है. அம்மாவுடைய வியாதி என்பது கூன் விழுந்திருக்கு அவங்களுக்கு. उन स्त्री की ये तकलीफ थी कि वो कुबड़ी थी. 18 வருஷமா அந்த கூன் விழுந்து கொஞ்சம் கூட நிமிர முடியாத நிலையில இருக்கிறான். वो 18 साल से कुबड़ी थी, वो सीधी नहीं हो पाई. ஆனாலும் எங்க இருந்தாங்க தெரியுமா? पर वो जहां थी ஆலயத்துல இருந்தாங்க. परमेश्वर का मंदिर ஏன் में थी. ஆலயத்துல இருந்தாங்க தெரியுமா? मंदिर में क्यों रहा मालूम है? அவங்களுடைய நம்பிக்கை उनका भरोसा, ஒரு நாள் என்னுடைய நாளாக மாறும். वो एक दिन मेरा एक बारी आएगा, அன்று கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை उस தருவார். दिन परमेश्वर यीशु मेरे जीवन में एक बदलाव அதுவரை देंगे. அற்பமாய் பார்த்த அத்தனை கண்களும் என்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி என் अब तक வாழ்க்கையை मुझे- நிமிர பண்ணுவார். अब तक मुझे तुच्छ देखा हुआ आंखें उस दिन मेरी कीर्ति को देखेंगे. 1-2 வருடங்கள் அல்ல, 18 வருஷம். 1 साल 2 साल नहीं, 18 साल इंतजार की. பல நேரத்துல உங்களை பார்த்து கூட அநேகர் இப்படி கேட்டிருக்கலாம். अनेक समय आपको भी देखकर लोग पूछा होगा, நீ சர்ச்சுன்னு போறியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? आप चर्च बोलकर जाती है कि आपके जीवन में अब तक क्या हुआ? நாங்க சண்டே மட்டும்தான் வருவோம், நீ எல்லா கூட்டத்துக்கும் போறியே, ஏதாவது அதிசயம் நடந்துச்சா? विश्वासी भी पूछ सकते हैं कि हम लोग तो इतवार दिन मात्र आते हैं, तुम तो हर मीटिंग में जाता है, तुम्हारे लिए क्या हुआ है? ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? अब तक कुछ बदलाव आया क्या? இப்படிதானே இந்த 18 வருஷ சகோதரியை பார்த்து கேட்டிருப்பாங்க. वैसा ही 18 साल की कुबड़ी स्त्री को भी வேதம் देखकर लोगों ने कहा होगा, சொல்கிறது எவ்வளவும் நிமிர முடியாத கூனி என்று. वो बाइबल कहता उनको थोड़ा भी सीधा नहीं हो At least सकती, நீ கொஞ்சமாவது நிமிர்ந்திருக்கணும்ல, वो थोड़ा भी सीधा हो सकता था, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கணும்ல. थोड़ा सा भी एक असर आ सकता था. நீ போய் ஜெபிக்கிற, எல்லாம் செய்யற, ஆனா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே. तुम जाकर उपवास करती है, प्रार्थना करती है, सब कुछ करती है, तुम्हारे लिए अब तक कुछ नहीं हुआ है. இப்படிப்பட்ட கேள்விகள் நடுவுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? इस प्रकार की प्रश्न की बीच में आप जीवन जीते நீங்க होंगे. நடக்காதுன்னு சொல்லாதீங்க, अब आपके लिए नहीं होगा बोल के नहीं நீங்க बोलिए, சொல்லுங்க இதுவரை நடக்கல, आप बोलना कि अब तक नहीं हुआ ஆனா நிச்சயம் நடக்கும். लेकिन निश्चय होगा, காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். क्योंकि मेरा छुड़ाने वाला जीवित है. அவருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒருவருடைய நம்பிக்கையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். उनके उद्धार की इंतजार करने वाले किसी को भी वो लज्जित होने नहीं देंगे. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை. विश्वास करने वाले ताली बजाकर आमीन कहिए.
ஹalleluya हालेलुया நம்பிக்கையோடு காத்திருங்கள் भरोसे के साथ इंतजार करें ஆலயத்துல காத்திருந்தவளுடைய கூனை நிமிர பண்ண இயேசு அந்த இடத்துல வந்தார் मंदिर में वो कुबड़ी स्त्री जो इंतजार करती थी उनको सीधा होने के लिए प्रभु मदद வழி किया அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பத்திமையினுடைய கண்ணை திறக்க வைக்க இயேசு அங்க வந்தார் तो उसी सड़क में भीख मांगता हुआ भर्तिमाई की आंखों में रोशनी देने के लिए परमेश्वर योग्य கேட்கிற थे அன்பு சகோதரா சகோதரி प्रिय परमेश्वर के लोगों இயேசுவை குறித்த செய்தி உங்க காதுகள்ல கேட்க பண்ணதற்கு நோக்கம் உண்டு यीशु के संदेश आपकी कान तक आने का एक मकसद है யாருக்கோ செய்த அற்புதம் உங்க காதுல கேட்க பண்றாருன்னா அடுத்து உங்களுக்கு செய்ய போகிறார் என்று அர்த்தம் किसी के साथ प्रभु का चमत्कार आप सुनने के लिए प्रभु गवाही मदद करता है तो अगला आपके लिए ऐसा करेंगे करके इसका विश्वास है ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட சித்தம் வைத்தபோது प्रभु यीशु जब इस संसार में आने के लिए इच्छा किया அவர் நம்மை போல மாற திட்டம் வைக்கிறார் वो हमारे जैसे बदलने की एक योजना रखा எனவே है அவரை பெற்றெடுப்பதற்காக கர்த்தர் யாரை தெரிந்தெடுத்தார் என்றால் ஒரு கன்னிகையாகிய மரியாளை தெரிந்தெடுத்தார் तो उनको इस संसार में आने के लिए एक स्त्री को एक कुंवारी को चुना मरियम को चुनकर அவள் रखा கன்னிகை वो एक कुंवारी थी இன்னும் திருமணம் முடியவில்லை अब तक उनको विवाह नहीं हुआ அவ இந்த கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாங்க वो कुंवारी स्त्री गर्भवती हुई இந்த செய்தியை தூதன் மூலம் அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் கேட்கிறார்கள் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார் तो जब स्वर्गदूतों ने ये संदेश दिया तो वो पूछती है कि ये कैसा हो सकता है அப்பொழுது தூதன் சொல்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை तब स्वर्गदूत ने कहता है कि परमेश्वर से अनहोना कुछ भी नहीं है சொல்லிவிட்டு இன்னொரு தூதன் அந்த விஷயத்தை மரியாள் காது கேட்க சொல்றார் अब स्वर्गदूत ने वो संदेश मरियम की कान में पहुंचा रहा எலிசபெத் உன் சொந்தக்காரி தானே एलिजाबेथ आपका रिश्तेदार लगती அவளுக்கு है இப்பொழுது 6 மாதம் என்றார் अब वो 6 महीने की है அதன் அர்த்தம் என்ன उसका अर्थ क्या है எலிசபெத்துக்கு நடந்தது அதிசயம் एलिजाबेथ के लिए जो हुआ वो अद्भुत है அடுத்து உனக்கு நடக்க போறதற்கான அடையாளம் वो दोबारा तुम्हारी होने का चिन्ह है ஹalleluya हालेलुया நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்கிறது நமக்கு தெரியுதுன்னா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்து கர்த்தர் செய்ய போகிறார் என்பதற்கான அடையாளம் आपकी आंखों के सामने किसी दूसरों को चमत्कार होता है तो विश्वास करिए अगला आपका जीवन में करने के लिए एक चिन्ह को प्रभु आपके सामने இந்த दिखाता है வேதத்தை ஏன் எழுதி கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ये पवित्र शास्त्र वचन को क्यों लिखकर प्रभु हमारा हाथ में दिया எபிரேய கிரேக்க பாஷைகளில் எழுதப்பட்ட வேதம் நம்முடைய லாங்குவேஜில் எழுதி நம்ம கையில கர்த்தர் கிடைக்க பண்ணி இருக்கிறார் इब्रानी और यूनानी भाषा में लिखा हुआ बाइबल आज हमारी भाषाओं में लिखाकर हमारे हाथ में क्यों दिया है நமக்கு எப்படி பேசினா புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுகிறார் आपको जैसा बोलने से समझ में आएंगे उन भाषा में प्रभु आपको वचन सुनने की मदद करता ஏன் है தெரியுமா क्यों मालूम है அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் उन सबके लिए जिसने चमत्कार किया वो आपके लिए भी करना चाहता கரங்களை है உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம் हाथ उठाकर हालेलुया बोलिए எனவே நீங்கள் வேத வசனத்தை கேட்கும்போது யாருக்கோ என்று கேட்காமல் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்கிற நிச்சயத்தோடு கேளுங்கள் इसीलिए आप लोग वचन को सुनते समय वो किसी के लिए प्रभु करेगा करके ना सोचे बल्कि ये सोचे कि वो मेरे लिए प्रभु करेंगे ஆமென் ஒரு நாள் நடக்கலையா அடுத்த நாள் நடக்கலையா சோர்ந்து போகாதீங்க एक दिन नहीं हुआ दूसरा दिन नहीं हुआ अब निराश ना हो जाइए வேதம் சொல்லுகிறது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் बाइबल कहता है आपके ऊपर भरोसा रखे हुए लोग कभी लज्जित नहीं हुए ஒருவரையும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார் किसी को लज्जित होने नहीं देंगे கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம் हाथ उठाकर हालेलुया बोलिए ஆமென் என்னுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர் मेरा पिताजी एक पास्टर थे அவர் இப்பொழுது ஓட்டத்தை முடித்து மகிமையில் இருக்கிறார் वो अब अपनी दौड़ पूरा कर चुके वो स्वर्गवास हुए நாங்க 5 பிள்ளைங்க हम लोग 5 भाई बहन हैं நான் எங்க வீட்ல இரண்டாவது பையன் मैं मेरा घर का दूसरा बेटा हूँ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு திடீரென்று ஃபீவர் வந்துச்சு मैं पहला कक्ष में जब क्लास में पढ़ रहा था तो मुझे एक फीवर आया
ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர எனக்கு முடியாம ஆகுது. मुझे ज्वर से स्कूल से आते समय मुझसे बहुत सीरियस हो எங்க गया। அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா எனக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். मेरी माँ को मैंने बताया कि मुझे बुखार लग रहा है, मैं जाकर सो जाता हूँ। அடுத்த நாள் எழும்பி பார்க்கறேன், என்னால படுக்கையில இருந்து எழும்ப तो முடியல. दूसरे दिन मुझे बिस्तर से उठ नहीं पाया। அப்படி ஒவ்வொரு நாளா போயிட்டே இருக்குது. वैसे एक एक दिन बीतता गया, என்னால பெட்டை விட்டு அசையவே முடியல. मुझे बिस्तर से हिल नहीं सका। என் கை கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி சூம்புனது மாதிரி ஆயிட்டு. मेरे हाथ पैर और वैसे ही मतलब सूख गया। என்னால கை காலெல்லாம் அசைக்க முடியல. ये मेरे हाथ पैर हिला नहीं सका, என் தலை மட்டும் தான் அசையும். मेरे सिर मात्र हिल रहा படுத்த है, படுக்கையில ஆயிட்டேன். बस बिस्तर में पड़ गया। அப்போ சிலர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் ரொம்ப சிவியரா பாதிச்சிருக்கு அப்படின்னா. तो कुछ लोग आकर देखकर बताया कि पोलियो मिला है, पोलियो बुखार पा गया। இன்னும் சிலர் சொன்னாங்க, இது ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம், அது வாத பிரச்சனை, இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, இந்த பையன் இப்படியே இனி பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டா. और कुछ लोग आकर बोले ये लकवा हो गया है, बस ये बच्चा अब दोबारा बचेगा नहीं और हिल खड़ा नहीं हो पाएगा। இப்படி 1-2 நாள் இல்ல 15-16 நாள் படுத்த படுக்கை. इस प्रकार एक दिन 2 दिन नहीं 16-15 दिन हम बिस्तर में पड़े। டெய்லி வீட்ல ஜெபம் எல்லாம் நடக்கும். तो रोज घर में प्रार्थना होगा, ஆனா ஒரு மாற்றமும் இல்ல. एक बदलाव भी नहीं आया। ஒரு 16வது நாள்ல एक 16वां दिन என் में தகப்பனார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். मेरे पिताजी प्रार्थना कर रहे थे। அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்ல செய்தி கொடுக்கணும். उनको दूसरा दिन एक मीटिंग में एक सभा में संदेश देना था। ஆண்டவர்ட்ட வார்த்தைக்காய் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். परमेश्वर उनको जब वचन के लिए इंतजार थे तो प्रभु ने उस शब्दों को दिया कि मैं तेरा चंगा करने वाला அந்த परमेश्वर हूँ। வார்த்தையை பிடித்துக்கொண்டு என் படுக்கை அருகே வந்து முழங்கார் படியிட்டார். उस वचन को हृदय में लेकर मेरे पिताजी मेरे बिस्तर की पास में கண்ணீரோடு आकर घुटने टेके, கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொன்னார், आंसू के बहाकर प्रभु से कहा, ஆண்டவரே நாளைக்கு நான் சொல்ல போறேன் அந்த இடத்துல போய் நீர் பரிகாரி என்று. मैं कल के दिन जाकर वहां ये संदेश दूंगा कि आप मेरा चंगा करने वाला அப்படி परमेश्वर। சொல்லும்போது உங்க வீட்டுல இருக்கிறவனுக்கே சுகம் கிடைக்கலையேன்னு யாராவது கேட்டாங்கன்னா, तो इसका मैं प्रचार करते समय आपका घर में ही आपका बेटा का चंगा नहीं मिला करके अगर कोई पूछेगा உம்முடைய तो நாமம் தூஷிக்கப்படுமே ஆண்டவரே, आपके नाम बदनाम होगा प्रभु, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். आपके नाम की महिमा करिए बोलकर आंसू से प्रार्थना की। 15 நாட்கள் எந்த மாற்றமும் இல்ல. 15 दिन वहां पर कुछ असर नहीं आया। 16வது நாள் அவங்க இப்படி ஜெபித்த போது, पर 16वां दिन में जैसा वो प्रार्थना की, 16 நாள் அசைவற்று கிடந்த என் கை கால்கள் அசைய ஆரம்பிக்குது. 16 दिन जो मेरे हाथ पैर नहीं हिल पाया तो वो मेरे हाथ हिलने लगा। படுத்த படுக்கையிலிருந்து உடனே எழும்பி முழங்கார் படியிட கர்த்தர் கிருபை செய்தார். तो अपने बिस्तर से उठकर बैठकर घुटने टेकने के लिए प्रभु ने मदद किया। ஹalleluya. हालेलुया। இனி இவன் பிழைக்கவே மாட்டான் என்று சொன்னவனை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்க மத்தியிலே நிறுத்தி வசனத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். अब दोबारा ये बचेगा ही नहीं बोलकर लोग जब कह रहे थे, उन्हीं व्यक्ति को आपके सामने आज प्रभु खड़ा किया। கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर से असंभव कुछ भी नहीं है। இயேசு நிச்சயம் எனக்கு விடுதலை தருவார் என்று காத்திருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. यीशु निश्चय मेरे लिए आजाद देंगे बोलकर इंतजार करने वालों को निश्चय वो अपना अनुग्रह की चमत्कार करेगा। இயேசு நிச்சயம் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். यीशु निश्चय मेरे लिए एक चमत्कार करेंगे करके इंतजार करने वालों के लिए जीवन में चमत्कार होगा। இயேசு நிச்சயம் எனக்கு ஒரு வாசலை திறப்பார் என்று காத்திருக்கிறவர்களுக்கு வாசல் திறக்கப்படும். यीशु मेरे लिए एक द्वार खुलेंगे करके इंतजार करने वालों के लिए प्रभु नया द्वार खोल कर देगा। எனவே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். परमेश्वर को आराधना करने वाले प्रिय लोगों, भरोसा नहीं छोड़ना चाहिए। நான் ஆண்டவரை ஆராதித்து இத்தனை வருடங்கள் ஆகிறதே, मैं परमेश्वर को आराधना करके इतनी साल हो சபைக்கு गया, வந்து இத்தனை வருஷம் ஆகுதே, मैं आराधना में आकर इतना साल हो गया, இன்னும் எனக்கு சரியான வேலை இல்லையே, अब तक मेरे लिए एक अच्छा नौकरी नहीं है, இன்னும் எனக்கு திருமண காரியம் ஒழுங்காகலையே, अब तक मेरे लिए शादी विवाह का बात இன்னும் नहीं எனக்கு हुआ, குழந்தை பிறக்கலையே, अब तक मुझे संतान की बच्चे नहीं हुए, இன்னும் என்னுடைய வாழ்வாதாரம் சரியாகலையே, अब तक मेरे जीवन में एक बदलाव और आर्थिकता की उन्नति नहीं आया, இன்னும் என் கடன் பாரம் மாறலையே, अब तक मेरी खर्चा नहीं
जाता இப்படி है। பல வேதனையோடு கேள்விகளோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா इस प्रकार अनेक सवाल के साथ में यहाँ इस शब्दों को कई सुनते हैं। உங்களுக்கான நற்செய்தி தான், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். आपके लिए शुभ संदेश को प्रभु दे रहा है कि आप उम्मीद को ना छोड़े। நீங்க எந்த இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அதே இடத்துல இயேசு நிச்சயம் வருவார். जिस जगह में आप भरोसे के साथ रहेंगे वहां प्रभु यीशु आपसे मिलने आएंगे। கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். हाथ उठाकर हालेलुया कहेंगे। நம்பிக்கையோடு காத்திருங்கள். भरोसे के साथ रहना चाहिए। வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में एक घटना लिखा है। ஒரு வீட்ல 3 பேர் இருக்கிறாங்க. एक घर में 3 व्यक्ति है, ஒரு சகோதரனும் 2 சகோதரிகள். एक भाई और 2 बहन। இவங்க வீட்ல வேற யாருமே கிடையாது. उनके घर में और कोई नहीं है। அந்த சகோதரன் பேர் லாசர், उन भाई का नाम लाजर, சகோதரிகள் பேர் மார்த்தாள் மரியாள். उनके बहनों का नाम मार्था और मरिया। இந்த 3 பேர் மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருந்தார். ये तीनों के ऊपर परमेश्वर अधिक प्रेम रखते நம்ம थे। ஆண்டவர் ரொம்ப நல்லவர். हमारा परमेश्वर बहुत प्रेमी है। ஒருத்தங்களுக்கு யாரும் இல்லைன்னு அவங்க மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருப்பார். किसी के लिए कोई नहीं है तो संसार में उनके ऊपर अधिक प्रेम परमेश्वर रखता है। அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். उन जैसे लोगों को परमेश्वर कभी छोड़ेंगे नहीं। அப்படிப்பட்டவங்க கூட தான் ரொம்ப டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். उन जैसे लोगों के साथ परमेश्वर ज्यादा चाहते हैं। நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். हम जिसकी आराधना करते हैं वो कितना बड़ा கைகளை உயர்த்தி परमेश्वर। இயேசு நல்லவர்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். हाथ उठाकर कहिए यीशु भला है। ஹalleluya. हालेलुया। இதுல மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. उनमें से मरिया के बारे में बाइबल कहता है, அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனம் கேட்பாளாம். उनके पांव में बैठकर, पांव तले बैठकर वचन सुनती है। ஆமா, இதுதான் தேவையானது. वही जरूरत है। ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்ல ஒரு பெரிய துக்கம் நடக்குது. एक दिन क्या हुआ, इसी घर में बहुत बड़ा एक हादसा दुर्घटना हो गया। லாசரு மரித்து போகிறார். लाजर गुजर गया, மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். उनको दफनाया गया। அவன் வியாதியா இருந்த போது இயேசு வருவார்னு எதிர்பார்த்தாங்க, இயேசு வரல. वो बीमार जब था तो वो लोग चाहते थे कि यीशु जरूर आएंगे, அவன் तो यीशु नहीं आया। அவன் மரித்த போதும் இயேசு வருவார்னு எதிர்பார்த்தாங்க, அப்பவும் வரல. वो मर गया तब भी यीशु आएंगे करके वो लोग देख रहे थे, यीशु तब भी नहीं आया। 4வது நாள் இயேசு வந்தார். मर के 4 दिन होने के बाद यीशु वहां आ रहा है। எங்க வந்து நின்றார் தெரியுமா? यीशु सीधा कहां आया मालूम है? அவனை அடக்கம் பண்ணின இடத்துல. तो कब्रिस्तान में जाकर खड़ा हुआ। ஏன் அங்க வந்து நின்றார் தெரியுமா? क्यों वहां जाकर खड़ा हुआ? இந்த மரியாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ये मरिया क्या करती थी? ஒவ்வொரு நாளும் வீட்ல இருந்து ஓடுவாங்க. वे घर से रोज दौड़ती थी। கல்லறை பக்கம் ஓடுவாங்க. वो रोज मरिया दौड़कर कब्रिस्तान जाती थी। எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவ அழுவதற்காக போறான். वो सब लोग ये चाहते थे कि मरिया उनका भाई के रोने के लिए जाती है, ஆனா உண்மையில அவ அழுவதற்காக போகல. लेकिन मरिया रोने नहीं गई। அவ ஓடி போனது எதுக்கு தெரியுமா? वो दौड़कर इसलिए गई, இயேசு வருவார் என்று நம்பிக்கையோட. यीशु जरूर वहां आएंगे करके भरोसे लेकर दौड़ती थी। முதல் நாள் ஓடி போனா ஏமாற்றம், पहला दिन दौड़कर गई, वहां धोखा, திரும்பி வந்துட்டா. लौट कर आ गई। 2வது நாள் ஓடி போனா ஏமாற்றம், दूसरा दिन भी गई, वहां नहीं आए, திரும்பி வந்துட்டா. लौट कर आ गई। 3வது நாள் ஓடி போனா ஏமாற்றம், तीसरा दिन भी वो दौड़कर कब्रिस्तान में गई, திரும்பி வந்துட்டா. लौट कर आ गई। 4வது நாள் வருவான்னு பார்த்தா இன்னும் வரல. तो चौथा दिन वहां पर वो जाकर देखेंगे तो यीशु अब तक नहीं आया। ஆனா 4வது நாள் யார் வந்து நின்னா தெரியுமா? लेकिन चौथा दिन कौन आया मालूम है? இயேசு வந்து நின்றார். यीशु वहां आकर खड़ा இப்பொழுது हुआ। மார்த்தாள்கிட்ட சொல்றார், நீ போய் மரியாள் கிட்ட சொல்லு இயேசு வந்திருக்கிறார் என்று. तो मार्था के पास बताया जाता है कि तुम जाकर मरिया के पास बोलो कि यीशु आया है। மார்த்தாள் போய் மரியாள் காதுல சொல்றா, ஏ போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் அப்படி. मार्था जाकर मरिया को कहती है कि वो गुरु आए हैं, रबी आए हैं, आपको बुला रहे हैं। திருப்பி ஓடுறா. फिर वो दौड़ कर गई। 3 நாள் ஓடுனா ஏமாற்றத்தோடு திரும்பினாள். 3 दिन दौड़ कर गई तो वहां वो धोखा खाकर लौट कर ஆனா आई। 4வது நாள் அற்புதத்தோடு திரும்பினாள். लेकिन चौथा दिन वो चमत्कारों के साथ घर लौटी। இயேசு அங்கே வந்து லாசருவை உயிரோடு எழுப்பி மார்த்தாள் மரியாள் கண்ணீரை துடைத்தார். यीशु वहां लाजर को झिलाया और मार्था और मरिया का आंसू को पोंछा। நீங்க இருக்கிறது ரொம்ப தாழ்வான நிலையா இருக்கலாம், துக்கத்தின் பாதையா இருக்கலாம், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதிருங்கள். आप लोग किसी भी परिस्थिति में क्यों ना हो, दुख में, आंसू में क्यों ना हो, लेकिन भरोसे को ना छोड़ो। நம்பிக்கையோடு காத்திருங்கள். भरोसा के साथ रहिए। இயேசு நிச்சயமாய் கிருபையாய் உங்களை சந்திப்பார். यीशु निश्चय अनुग्रह से आपको आपसे मिलेंगे। கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். हाथ उठाकर हालेलुया कहेंगे।
இரண்டாவதாக दूसरी बातों को தருணத்தை தவற விடாதிருங்கள். वो जो मौका मिलता है उसे नहीं छोड़ना இது चाहिए। 18வது அதிகாரம் அதனுடைய 36 37 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். यही लूका 18 अध्याय में हम लोग 35 से नीचे पढ़ते हैं। वो भीड़ के चलने की सुनकर पूछने लगा, ये क्या हो रहा है? उन्होंने उनको बताया, यीशु नासरी जा रहा है। அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். तब वो ये सुन रहा है कि यीशु वहां आए हैं। அவன் கேள்விப்பட்டதும் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், சத்தமிட ஆரம்பிக்கிறான். वो सुनते साथ वो पुकारने लगता है। அவன் இத எப்படி பார்க்கிறான் தெரியுமா? इसको कैसे देखते हैं? இது எனக்கு கிடைத்த கடைசி தருணம். तो ये ऐसा देखा कि ये मेरे लिए आखिरी मौका है। இந்த சான்ஸ் நான் விட்டுட்டேனா, अगर ये मौका मैं छोड़ दूं, நான் வாழ்க்கை ஃபுல்லா குருடனா தான் இருக்கணும். मैं जिंदगी भर अंधा ही रहूंगा। ஆனா இந்த தருணத்தை நான் பயன்படுத்தினால், अगर ये मौका में फायदा प्रयोजन करूं, இந்த பிச்சை கேட்கிற நிலைமை மாறும். ये भीख मांगने का हालत बदल அவன் जाएंगे। தருணத்தை பயன்படுத்துகிறான். वो मौका को फायदे में लाता है। அவன் இந்த தருணத்தை தவற விடவில்லை. वो मौका को खोया नहीं। வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். वचन कहता है, जिस समय परमेश्वर मिल सकता है उनको देखें, और जिस मौका पे वो हमारी उत्तर दे सकते हैं तब उनको देखकर पुकारो। இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. ऐसा संगतियां कलीसिया में क्यों बनाया இது रखता है? தேவன் நமக்கு தருகிற தருணம். ये सब परमेश्वर हम आपको दिए हुए தேவன் मौका है। நமக்கு தருகிற வாய்ப்பு. परमेश्वर हम आपको दिए हुए मौका है। தருணத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார்கள். ऐसा मौका परमेश्वर जिसको देते हैं वे लोग परमेश्वर की महिमा को देखेंगे। ஒரு 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில புறப்பட்டு வருகிறாள். 12 साल से वो बीमारी स्त्री ने वो यीशु को देखने के लिए आई। ஆனா வந்தபோது திரளான கூட்டம். वहां आकर देखा तो बहुत भीड़ लगा है, நெருங்க கூட முடியாது. उनका करीब तक नहीं जा सकता है। கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நெருங்க முடியாதுன்னு சொல்லி அவ திரும்பி போகல. वो भीड़ ज्यादा है, यहाँ नहीं जा सकता बोलकर वो लौट कर नहीं गई। அவ திரும்பி போயிருந்தா வாழ்க்கை ஃபுல்லா அந்த கஷ்டத்திலே இருந்திருப்பா. अगर वो उस दिन लौट कर गई होती तो जिंदगी भर के लिए वो उसी बीमारी में ही அவன் रहती। எப்படியாவது அவரை தொட்டாக வேண்டும் என்று அவன் நெருங்கி வருகிறாள். किसी हालत ये मौका को फायदे में लाना है करके वो यीशु की करीब आने அந்த लगी। தருணத்தை அவள் பயன்படுத்துகிறாள். वो मौका को वो फायदे में लाई। 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. एक 4 जवान एक लकवे बीमारी को लेकर आ रहे हैं। ஒரு வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்க கூட்டிட்டு வராங்க. यीशु को एक घर में है बोलकर सुनते साथ वहां लेकर आ रहे ஆனா हैं, வீடு ஃபுல்லா ஆட்கள் உள்ள போக முடியல. लेकिन घर भर्ती लोग इकट्ठा है कि जा नहीं सका। என்னால இப்ப கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அவங்க திரும்பி போகல. तो इतना भीड़ में तो लेने नहीं सकेगा करके वो लोग लौट कर नहीं गया। அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க தெரியுமா? वो लोग क्या निर्णय लिया? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா இவனை சுமந்துட்டு தான் இருக்கணும். अगर ये मौका मैं खो दूं तो ये जिंदगी भर ऐसा எனக்கு रहेंगे। கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். आज आप सबको यही वचन बोला जाता ஆண்டவர் है। நமக்கு தருகிற தருணத்தை தவற விடவே கூடாது. परमेश्वर हम आपको जो मौका देता है उसको खोना नहीं चाहिए। மரண விளிம்பிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று அர்த்தம். तो वो परमेश्वर मृत्यु की फाटक से हम सबको उठाया है तो आपको दोबारा एक मौका दिया है। வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறார். बीमार की हालत से आपको बचाया है तो परमेश्वर आपको दूसरे एक जीवन दिया है। ஆமென். आमीन। தேவன் தருகிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் அற்புதங்களை காண்பார்கள். परमेश्वर दिए हुए मौका को सही तरह से प्रयोजन करने वाले लोग चमत्कार को देखेंगे। சகையு கேள்விப்படுகிறான் இயேசு வருகிறார் என்று. जक्कई सुन रहा है यीशु आ रहे हैं। அவன் இயேசுவை பார்க்கலான்னு வரான், அவனால பார்க்க முடியல. यीशु को देखने के लिए तो आया लेकिन वो देख नहीं सका। அவன் என்ன பண்றா தெரியும்? ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து वो क्या किया? पेड़ में चढ़ गया।
காரணம் அவன் என்ன புரிந்து கொள்ளுகிறான் என்றால் இந்த சான்ஸை விட்டா இனி எனக்கு வாய்ப்பு तो இல்லை. वो क्या सोच रहा है कि वो ये समझ रहा है कि ये मौका मैं छोड़ दूं तो दोबारा मुझे नहीं பல मिलेगा. நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க ஏவும் போது நம்ம சோர்ந்து போய் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நம்ம அந்த சான்ஸை விடுறோம். तो कभी परमेश्वर आपको प्रार्थना करने के लिए हिम्मत देता है तो हम लोग कल कर लेंगे, कल देख लेंगे बोलकर हम उस मौका को छोड़ देते हैं. கர்த்தரிடத்தில் திரும்பவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடவும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் ஈவாய் தருகிறார். परमेश्वर को करीब जाने के लिए, प्रभु को ढूंढने के लिए प्रतिदिन को प्रभु हमें तोहफा के रूप में दिया. வாய்ப்பை தவற விட்டு அழுத எத்தனையோ பேர் வேதத்திலே तो சொல்லப்பட்டிருக்கு. बाइबल में अनेकों के बारे में लिखा है कि वो मौका को खोए हैं और बाद में रोए हैं. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். उस मौका को सही तरह से प्रयोजन करने वाले लोग धन्य हैं. அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். वे लोग ही जीवन में जीतने वाला होंगे. தருணத்தை பயன்படுத்துங்கள். मौका को फायदा में, தருணத்தை தவற விடாதிருங்கள். मौका को छोड़िए मत. இவன் கேக்குறான் யாரு போகிறா அப்படின்னு. वो पूछ रहा है कि कौन जा रहा है. இயேசு போறாருன்னு சொன்னதும் அவன் நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். यीशु जा रहे हैं बोलते साथ वो उनको இயேசுவை पुकारने लगा. நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். यीशु को पुकारने लगा. சபையில இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் வைக்கும்போது அதை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். कलिसिया में ऐसा सभाएं जब नियुक्त करते हैं तो उसको कभी नहीं छोड़िए, उसको प्रयोजन में இந்த लाइए. பட்டணத்துல ஆமென் இந்தியாவின் ஒரு முனையிலிருந்து ஒரு ஊழியரை கொண்டு வந்து இங்க ஒரு ஆலயத்தை ஸ்தாபிப்பது எதற்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் தருகிற வாய்ப்பு இது. तो एक भारत की दक्षिण कोना से एक व्यक्ति को ले आकर आप लोग के बीच में रखकर ऐसा एक कलिसिया को इसलिए बनाया है कि आपको परमेश्वर देने वाला ये मौका है. ஹalleluya. பல நேரத்தில் ஆண்டவர் நம் அருகில் வந்தபோது கூட நாம் நோக்கி கூப்பிடாமல் ஆமென் அவரை தேடாமல் நம் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அற்புதங்களை நாம் இழந்திருக்கிறோம். परमेश्वर अनेक समय में हम लोग परमेश्वर हमारे नजदीक आने के बावजूद भी उनको हम ना ढूंढ कर उनके आशीषों को हम बहुत बार खोया है. ஒரு நாள் காலையில் நீங்கள் எழும்பும் போதே கர்த்தர் தந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி துவங்குங்கள். एक दिन सुबह उठते ही परमेश्वर आज मेरे लिए दिया हुआ पहला दिन के लिए धन्यवाद करके हम शुरू करना चाहिए. நேற்றே கண்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல தெரியும். कल को देखे हुए अनेक लोग आज को नहीं देख पाया. இந்த கோவிட் கொரோனா காலத்துல எத்தனை பேர் இல்லாம போயிட்டாங்க தெரியும். कोरोना के समय में कितने मित्र भाई बहन लोग चले गए. கர்த்தர் நம்மை கிருபையாய் வாழ வைத்திருக்கிறார். परमेश्वर हमें अनुग्रह से बचा कर रखा ஆண்டவரை है. தேடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். परमेश्वर को ढूंढिए और उनको देखकर पुकारिए. இது இரட்சணிய நாள், ये उद्धार का दिन, இது அனுக்கிரக காலம். ये अनुग्रह का இந்த समय. நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். इस शब्दों को सुनने वाले प्रिय लोगों, आपके जीवन में परमेश्वर कुछ एक बड़ी चमत्कार करना चाहता है. தருணத்தை தவற விடாதிருங்கள். ये मौका को आप नहीं खोना மூன்றாவது चाहिए. ஒரு காரியம், तीसरी में एक बात देखा था, தடைகளை மேற்கொள்ள பாருங்கள். वो रुकावटों को पार करने की कोशिश இவன் कर. நோக்கி கூப்பிட்ட போது वो जब उनको यीशु को पुकारने लगा, 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் जो என்று आगे आगे जा रहे थे वे उसे डांटने लगे कि चुप रह सके. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात को समझ लीजिए, நீங்க ஆண்டவரை தேடுற காரியம் சரியாகிறதின் முதல் அடையாளமே என்ன தெரியுமா? आप परमेश्वर को ढूंढते हैं, इसका पहला चिन्ह क्या मालूम है? அநேக காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில தடை வரும். अनेक बातों में आपके जीवन में रुकावट आएगा. விசேஷமா ஜெபிக்கிற வாழ்க்கையில ஜெபத்துக்கு தடை வரதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், உங்க ஜெபம் அவருக்கு மிகவும் மிகவும் விலையேறப்பட்டதா இருக்கிறது. आपके प्रार्थना का जीवन में रुकावट आता है तो आप पहला ये समझ लीजिए कि आपका प्रार्थना को परमेश्वर अधिक चाहते हैं. அநேகர் மூலமாய் தடையை கொண்டு வருவான்.
अनेक लोगों के द्वारा रुकावट को लाएगा। சர்ச்சுக்கு வரலாம்னு ஆசை இருக்கும், ஆனா சிலர் வந்து தடுப்பாங்க. चर्च में आएंगे करके हम सोचेंगे, पर दूसरा कोई आकर आपको रोक सकता இங்க है। இந்த பர்திமேயு எத்தனையோ பேர்ட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கான். भर्ती में जो अनेकों से भीख मांगता है, அதெல்லாம் தடுக்கல, उनको कोई नहीं रुकाया, ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது தடுத்தார்கள். पर यीशु को ढूंढते समय में लोग रुकावट डालने लगा। 6 நாள் வேலைக்கு போங்க, யாரும் தடுக்க மாட்டாங்க. 6 दिन काम करने जाइए, कोई कुछ नहीं बोलेगा। இயேசுவை தேடும் போது தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பக்கத்துல தான் அற்புதம் நிக்குதுன்னு அர்த்தம். आप यीशु को ढूंढते समय लोग आपको रुकावट करते हैं, तो ये समझ लीजिए कि चमत्कार आपका नजदीक पहुंचा है। இவன் வாழ்க்கையில அவர்கள் அதட்டின போது இவன் அமைதியா இருக்கவில்லை. ये लोग उनको जब डांटने लगा तो ये फिर भी चुप नहीं रहा। இவன் தடைய பெருசா பார்த்து அமைதியா இருந்திருந்தா வாழ்க்கை ஃபுல்லா அவன் கண்ணு தெரியாத பிச்சைக்காரனா தான் இருந்திருப்பான். अगर रुकावट को देखकर चुप रहा होता तो जिंदगी भर के लिए बर्तिमाई अंधा ही रहता। ஆனால் இத்தனை தடைகள் இருந்த போதிலும் அவன் முன்னாக எப்படி கூப்பிட்டானோ அதிலும் அதிகமா இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தான். इतने रुकावटों के बीच में पहले वो जैसा पुकारा, उससे अधिक वो यीशु को पुकारने लगा। வாழ்க்கையில தேவனிடத்தில் சேருவதற்கான காரியத்துல தடைகள் வரும்போது நீங்க முன்னே செய்ததை விட அதிகமாய் செய்து பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த தடைகள் உடைவதை பார்ப்பீர்கள். आपके जीवन में आने वाले रुकावटों के बीच में पहले आप जैसे करते थे उससे अधिक करने की कोशिश करिए कि रुकावटें अपने आप आपके जीवन से हट जाएंगे। ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आमीन बोलिए। ஹalleluya. हालेलुया। தடை வரும்போது என்ன செய்கிறோம்? रुकावट आते समय क्या करते हैं? தடை வரும்போது என்ன செய்கிறோம்? रुकावट आते समय क्या करते हैं? இதுவரை வேற எல்லா காரியம் செய்யறதுக்கு தடை இல்ல. कुछ दूसरा करने के लिए रुकावट नहीं आता। சிலருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் தெரியுமா? कुछ लोगों को ऐसा समस्या होगा, சும்மா இருக்க சொன்னா இருப்பாங்க, वो चुपचाप रहने के लिए बोलिए ऐसे रहेंगे, எவ்வளவு நேரம்னாலும் விழித்திருப்பாங்க, वो ऐसे चुपचाप कितने घंटा भी जागते रहेंगे, பிரேயர்னா தூக்கம் வந்துரும். लेकिन प्रार्थना बोलते साथ नींद आ जाएगा। ஆமென். வேற என்ன பேச்சு பேசினாலும் பேசிட்டு இருப்பாங்க. दूसरा कोई बात करेंगे तो रात भर बात करते रहेंगे, பைபிள் எடுத்து படிக்கலாம்னா தூக்கம் வந்துரும். लेकिन बाइबल पढ़ेंगे बोलने से रुकावट आएगा, नींद आएगा। தூக்கம் வர்றது தப்பு கிடையாது, नींद आना गलती नहीं है, தூக்கம் வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. नींद आना तो हमारे लिए अच्छा है। ஆனா ஜெபிக்கும் போது மட்டும் தூக்கம் வர்றது, பைபிள் படிக்கும் போது மட்டும் தூக்கம் வர்றது, இது நம்முடைய பலவீனம் அல்ல, இது சத்துரு கொண்டு வருகிற தடை. लेकिन प्रार्थना करते समय मात्र नींद आना, बाइबल पढ़ते समय मात्र नींद आना, ये हमारा शारीरिक दुर्बल नहीं, शैतान का रुकावट ஏன்னா है। சாத்தானுக்கு தெரியும், இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டானா இவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதை யாராலும் தடுக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். लेकिन इसलिए शैतान जानता है कि आप परमेश्वर की नजदीक आ जाएंगे तो आपका बीच में जो होगा, जो चमत्कार आएंगे उसको कोई रोक नहीं सकेगा करके शैतान जानता है। ஒருத்தங்க உங்களை ஜெபிக்க விடாம பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜெபிக்காம இருக்கறீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நஷ்டம் உங்களுக்கு. आपको कोई प्रार्थना करने से रोकता है तो उसका फायदा उनके लिए नहीं, उनका हानि आपके लिए मिलता है। தடை வரும்போது முன்னாடி எப்படி ஜெபித்தீங்களோ அதை விட அதிகமா ஜெபியுங்கள். तो रुकावट आते समय पहले जैसे प्रार्थना करते थे उससे अधिक परमेश्वर से पुकार के प्रार्थना முன்னாக करें। எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பாடி துதித்தீர்களோ அதை விட அதிகமாய் பாடி துதியுங்கள். पहले जैसे आप प्रभु को स्तुति धन्यवाद गान आराधना करते थे उससे अधिक समय आप प्रभु की நீங்க प्रशंसा துதிக்கும் आराधना போதே உங்க करें। கண்ணுக்கு முன்னாடி தடையெல்லாம் இல்லாமல் ஆகும். आप स्तुति प्रशंसा करते समय ही आपके सारा रुकावट दूर हो जाएगा। இந்த பர்திமேயு இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். बर्तिमाई और ज्यादा प्रभु को पुकारता வேதம் है। சொல்லுகிறது 38வது வசனத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 38वां वचन में पढ़ते हैं कि वो हे दाऊद के संतान मुझ पर दया कर बोलकर अधिक से चिल्लाने लगा करके लिखा இதே है। சம்பவம் மார்க் 10:48 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. मरकुस 10 का 10:48 10 अध्याय 48 में पढ़ते हैं, அவன் முன்னாடி கூப்பிட்டதிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. पहले जैसा पुकारा उससे भी अधिक वो पुकारने लगा लिखा அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறணும்னா எல்லாவற்றையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். हमारे जीवन की रुकावटें बदलना चाहिए तो अब सब कुछ अधिक करना உங்க होगा। ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, प्रार्थना को कुछ अधिक करना पड़ेगा, ஆராதனை அதிகப்படுத்துங்க, आराधना को कुछ
कुछ अधिक करना தேவ पड़ेगा। சமூகத்திலே தேடுகிற காரியத்தை प्रभु அதிகப்படுத்துங்கள். की संगति ढूंढना कुछ अधिक करना இத்தனை पड़ेगा। வருடம் என்னென்ன காரியங்களுக்கு நீங்க தடைகளை பார்த்தீர்களோ இந்த 2026ல கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் உங்க முன்பாக உடைத்து போடுகிறார். आपके जीवन में अब तक जो जो रुकावटों को आप देखा है, ये 2026वां साल में उन सारे रुकावटों को परमेश्वर तोड़ डालेगा। விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லுங்கள். विश्वास के साथ हाथ उठाकर बोले हालेलुया। இனி என் வாழ்க்கையில தடை இருக்க கூடாது. अब मेरे जीवन में रुकावट नहीं आना है। இனி என் வாழ்க்கையில தடை இருக்க கூடாது. अब मेरे जीवन में रुकावट नहीं आना இனி है। நம்ம குடும்பத்துல தடை இருக்க கூடாது. अब मेरे परिवार में रुकावट नहीं आना है। இனி ஊழியத்துல தடை இருக்க கூடாது. अब मेरे सेवा में रुकावट नहीं आना है। காரணம் கர்த்தர் சமீபமாய் வந்து விட்டார். इसलिए है कि परमेश्वर हमारी नजदीक आ चुके। உங்களை ஜெபிக்க விடாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் சமீபித்து விட்டது என்பது. आपका प्रार्थना करने के लिए रुकावट आता है तो आप ये समझ लीजिए प्रभु आपको करने वाला चमत्कार आपके नजदीक आया है। ஹalleluya हालेलुया। விட்டு விடாதிருங்கள். छोड़ना नहीं, விட்டு விடாதிருங்கள். छोड़ना नहीं। ஒரு வழியருகே உட்கார்ந்த ஒரு பிச்சைக்காரன் இதுல உறுதியா இருப்பான் என்றால் அப்பா சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நாம் எவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும். रास्ते के किनार बैठकर भीख मांगने वाला में इतना हिम्मत होगा तो ईश्वर के सम्मुख में बैठने वाले हम और आपके अंदर में कितना हिम्मत होना चाहिए। கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. हाथ उठाकर हालेलुया बोले। இவன் அதிகமாய் சத்தமிடுகிறான். वो अधिक परमेश्वर को அவன் पुकारा, உறுதியா இருக்கிறான். उसमें इयाव से என்ன रहा। வந்தாலும் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். कुछ भी हो जाए लेकिन मैं என்ன पुकारूंगा। வந்தாலும் விசுவாசத்தை விட மாட்டேன். कुछ भी हो जाए विश्वास नहीं என்ன छोड़ूंगा। வந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதை நான் விட மாட்டேன். कुछ भी हो जाए आराधना करना नहीं छोड़ूंगा। என்ன வந்தாலும் தேவனை தேடுவதை நான் விட மாட்டேன். कुछ भी हो जाए परमेश्वर को ढूंढना नहीं छोड़ूंगा। அவன் உறுதியா இருந்தபோது வேதம் சொல்லுகிறது இயேசு அங்கே நின்றார் என்று. वो उतना हियाव से रहा तो वचन कहा है उनके सामने यीशु रुक गया। கர்த்தரை தேடுறதுல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவர்களுக்காக இயேசு அங்கே நிற்பார். यीशु को ढूंढने के लिए जो लोग हियाव से बढ़ेंगे उनके सामने प्रभु यीशु खड़ा होंगे। கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். हाथ उठाकर हालेलुया बोलिए। இங்கே நடந்தது என்ன தெரியுமா? यहाँ क्या हुआ मालूम है? அவன் உறுதியா இருந்தான் அல்லவா? वहाँ हिम्मत से रहा। யார் யார் அவனை தடுத்தாங்களோ जो जो उनको रुकावट डाला அவங்கள வச்சே அவனை இயேசு கிட்ட கொண்டு வர வைக்கிறான். उन लोगों को लेके ही उनको यीशु अपना पास लाने के लिए कहा। உங்க வாழ்க்கையில தடைகள் வரும்போது आपके जीवन में रुकावट आएंगे, நீங்க கர்த்தரை தேடுறதுல உறுதியா இருப்பீங்கன்னா आप परमेश्वर को ढूंढने में हियाव हिम्मत रखेंगे तो யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்க பட்சமாய் வருவார்கள். जो जो आपके विरोध में उठे थे वे सब लोग आपके पक्ष में आएंगे। வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி वचन செய்வார். लिखा एक व्यक्ति का जीवन परमेश्वर की योग्य रहेगा तो उनके शत्रुओं को भी उनका पक्ष में प्रभु लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில தடைகள் வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும். ஆனால் இதன் மத்தியில தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் கவனிக்கிறார். उदास आ सकता, निराश आ सकता, संकट हो सकता है, उनके बीच में प्रभु को ढूंढने वाले लोगों को परमेश्वर देखता है। எனவேதான் பிலதெல்பியா என்கிற சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். इसलिए फिलदेल्फिया कलीसिया को कहते समय प्रभु ऐसा कहा, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், तुम्हें तो थोड़ा सा बल था, உனக்கு கொஞ்சம் தான் பலன், तुम्हें थोड़ा सा ही நீ बल அவ்வளவு था, நெருக்கத்துக்குள்ள இருக்கிற, लेकिन उतना सकेत में तो அவ்வளவு था, கஷ்டத்துக்குள்ள இருக்கிற, उतना कष्ट में है, அவ்வளவு பாடுகள் மத்தியில இருக்கிற, उतना संकट में है, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் तुझे थोड़ा बल तो था, நீ என் நாமத்தை மறுதலியாததுனால, तो मेरे नाम को इनकार नहीं किया, நீ உறுதியா இருந்ததுனால तो दृढ़ता से रहा, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக मैं வைக்கிறேன். तेरे लिए एक खुला फाटक रखता हूँ, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். वो खुले द्वार को कोई बंद नहीं कर நான் सकेंगे। உன்னை தீங்கின் காலத்துக்கு விலக்கி பாதுகாப்பேன். मैं तुम्हें संकट के दिनों से बचा कर रखूंगा। அடுத்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? उसके बाद क्या कहेंगे मालूम நான் है? உன்மேல் அன்பா இருக்கிறதை
அறிந்து கொள்ளும்படி செய்வேன். मैं तुमसे प्रेम रखा हूं, इसको तुम जानेंगे. ஹalleluya. हालेलुया. தடைகளை கண்டு பின்வாங்காதிருங்கள். रुकावटों को देखकर पीछे ना हटे. இஸ்ரவேலுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் நின்றது. इस्राएली लोगों के विरोध में लाल समुद्र खड़ा हुआ. அது தடையாக தான் இருந்துச்சு. वो रुकावट के रूप में आया. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, लेकिन परमेश्वर को पुकारते समय தடையே கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாய் மாற்றினார். वो रुकावट को ही परमेश्वर उनके लिए उसका मददगार बनाया. எது எதை நீங்க தடையாக ஃபீல் பண்றீங்களோ, जो जो आप लोग रुकावट के रूप में देखते हैं, நம் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? हमारे परमेश्वर का नाम में एक नाम क्या मालूम है? தடைகளை தகர்க்கிறவர். रुकावटों को तोड़ने वाला. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, தடைகளை தகர்க்கிறவர். हाथ उठाकर बोले, मेरा परमेश्वर रुकावटों को तोड़ने वाला है. ஹalleluya. हालेलुया. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, தடைகளை और एक தகர்க்கிறவர். बार बोलिए, हाथ उठाकर, मेरा परमेश्वर रुकावटों को तोड़ने वाला. ஆமென். हालेलुया. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் தடையாக ஃபீல் பண்றீங்க? आपके जीवन में जो जो रुकावट के रूप में आप देखते हैं, பயந்து பயந்து ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, आप लोग हो सकता है डर के मारे अब छिप के प्रार्थना करते होंगे. ஒவ்வொரு எந்த ஒரு காரியத்திலையும் கால் எடுத்து வைக்க முடியாத தடை. किसी भी काम में पांव नहीं कि बढ़ाने नहीं सकता, उसका रुकावट. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா இயேசுவின் நாமத்துல சொல்றேன். परमेश्वर के नाम से इस शब्दों को मैं भविष्यवाणी के रूप में कहता हूं. 2026 உங்க வாழ்க்கையில் अनेक தடைகளை கர்த்தர் தகர்க்கிறார். ये 2026वां साल में आपके जीवन में प्रभु अनेक रुकावटों को तोड़ने वाला நீங்க है. அடுத்த நிலைக்கு கால் வைக்கும்படிக்கு கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கிறார். तो अगला कदम बढ़ाने के लिए परमेश्वर आपके सामने की सारा रुकावटों को तोड़ेंगे. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, பின்வாங்கிறாதே. परमेश्वर आपको यूं कहता है कि तुम पीछे ना हटो, மௌனமாய் இருந்து விடாதே. तुम चुप शांत मत रहो. ஆமென். உன் ஆவியை நீ அனல் மூட்டி எரிய பண்ணு. आपके आत्मा को और जागृति करो. இன்னும் கொஞ்ச காலம்தான் துன்மார்க்கன் இரா. और थोड़े ही समय है कि दुष्ट ना रहा. இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ओ थोड़े ही दिन में ये खेत और हरियाली बनेंगे. வார்த்தையிலே நான் ஆவியிலே பாரப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ये वचनों को मैं आत्मा में बोझ के साथ कहता हूँ. ஆமென். இனி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. तो अब तक तेरे साथ लड़ने वालों को तो ढूंढ कर भी ना पाएंगे. ஹalleluya. हालेलुया. அநேகர் பின்வாங்கிறதுனால கர்த்தருடைய கிரியை அங்க நடக்க கூடாமற் போகுது. अनेक लोग पीछे हटने की वजह से परमेश्वर का क्रिया जो होना था नहीं हो पाता है. வாஞ்சையா ஒரு வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. एक हफ्ता आएंगे, 2 हफ्ता भरोसा रखेंगे, उसके बाद उनको नहीं मिलेगा. ஏனென்றால் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை. क्योंकि जीवन में कुछ ना நம் कुछ தேவன் रुकावट. தடைகளை பார்க்கிலும் பெரியவர். हमारा परमेश्वर रुकावटों से बढ़कर बड़ा है. உங்க முன்னாடி பர்வதம் போல தடைகள் நிக்கிறது நினைச்சு கவலைப்படாதீங்க. आपके सामने पर्वतों के जैसा रुकावटें खड़ा है, उसे देखकर ना डरो. அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகும். उनका प्रशंसा में पर्वतें मोम के समान गल जाएंगे. அதனாலதான் சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏ பெரிய பர்வதம் இனி எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா. इसलिए जकरिया 4 अध्याय में लिखा है, हे बड़े पहाड़ तू कितना है, परमेश्वर के सामने तो समतल हो जाएगा. தடைகளை கண்டு தளர்ந்து போகாதிருங்கள். रुकावटों को देखकर आप उदास ना होना चाहिए. அந்த கொஞ்ச பலத்துல கர்த்தரை தேடுறதை விட்டுறாதீங்க. थोड़ा सा बल से जो परमेश्वर को खोजी है उसके ना छोड़ो. ஜெபத்தை விட்டுறாதீங்க. प्रार्थना को नहीं छोड़ो. ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டோம் என்கிற நிலையை யோசிக்காதிருங்கள். प्रार्थना करके क्या मिला करके सोचना छोड़ो. எப்பொழுது தடை அதிகமாய் வருகிறதோ புரிந்து கொள்ளுங்கள், இந்த தடை தாண்டுனா அற்புதம். आप जब आपके जीवन में रुकावट आता है तो समझ लीजिए कि रुकावटों को पार करेंगे तो आपके लिए चमत्कार रखा हुआ है. யோசேப்பு குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में बाइबल में लिखा है. ஆமென். அவனுடைய யோசேப்பு கனித்தரும் செடி, यूसुफ के बारे में बाइबल में लिखा है, यूसुफ கொடிகள் சுவர் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो एक दाखलता है, उनकी डालियां दीवारों पर लगती है. செடி மேல படருகிற கொடியை பாருங்க. एक செடி கொடி கொடி
एक जो डाल फैलता है அந்த उसको கொடி देखिए, படரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்கணும். तो वो डाल फैलना चाहिए तो उनका सामने कुछ ना कुछ सहारा होना ஒரு चाहिए. 5 அடி செவர் இருக்குன்னா அந்த கொடியினுடைய வளர்ச்சி 5 அடிக்கு மேலதான் இருக்கும். तो वो 5 फीट का दीवार हो तो वो डाल 5 फीट तक ही बढ़ पाता है. அந்த சுவர் எவ்வளவு ஹைட்டா இருக்குதோ அந்த கொடி அதுக்கு மேல படரும். अगर वो दीवार जितना ऊंचा होंगे उतना ऊंचा वो डाल भी फैलने உங்க लगेंगे. வாழ்க்கையில தடை அதிகமா இருக்குதுன்னா உங்களுக்கான உயர்வு அதிலும் மேன்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம். इससे ये समझिए कि आपके जीवन में रुकावट ज्यादा है तो आपका उन्नति भी उतना होगा. ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் சின்ன காரியங்கள் தான் தடையா இருக்கு, எனக்கு பெரிய விஷயம் தடையா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? हो सकता है दूसरे लोगों को देखते समय छोटे छोटे विषय में तो वो लोग रुकावट है, पर मेरे लिए उतना सारा बोझ बनकर खड़ा है. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அதிசயம் மேன்மையானது. इसीलिए परमेश्वर आपके लिए रखा हुआ वो उन्नति जो है बहुत बड़ा है. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், याकूब के लिए 12 पुत्र थे. 12 பேர்ல ரொம்ப கஷ்டப்பட்டது யோசேப்பு. तो उन 12 में से बहुत कष्ट उठाया योसेफ. மீதி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்ளோ கஷ்டம்னு கேட்டா, योसेफ सोच रहा है बाकी भाई लोग सब अच्छा से हैं पर मैं इतना तकलीफ में क्यों? மீதி எல்லாரையும் விடவும் மேன்மையா கர்த்தர் யாரை வச்சிருந்தாருன்னு யோசேப்பு தான். तो उन सब भाइयों से बढ़कर उन्नति की योग्य परमेश्वर यूसुफ को रखा था. தடைகளை கண்டு சோர்ந்து பின்வாங்கி விடாதே. रुकावटों को देखकर आप पीछे न हट. தேவனை தேடுவதை எந்த நிலையில விட்டு விடாதீர்கள். परमेश्वर को ढूंढना आप किसी हालत में नहीं छोड़ना चाहिए. நிச்சயம் தடைகளை எல்லாம் அனுகூலமாக்குவார். वो निश्चय सारे रुकावटों को दूर करेगा. ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். मैं और 2 बातों को बताकर प्रार्थना करूंगा. நான்காவதாக चौथी बातें बताऊंगा. தீர்மானத்தோடு இயேசுவினிடத்தில் வா. एक निर्णय के साथ वो भर्ती में प्रभु यीशु के पास आया. இவன் நோக்கி கூப்பிட்ட போது वो जब पुकारने लगा இயேசு நின்று சொல்றார், அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்க. यीशु उनको कहता उनको लेकर आओ. ஆமென். லூக்கா 18:40 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கிட்ட வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहां लूक 18:40 में लिखा है तब यीशु ने उनके पास आया. அவன் எப்படி கிட்ட வந்தான் தெரியுமா? यीशु उनके निकट कैसे आया मालूम है? இதே சம்பவம் மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. यही घटना मरकुस 10 अध्याय में लिखा है. 49-50 வசனங்களை வாசிக்கிறீங்களா? वहां 50वां वचन पढ़िए. மார்க் 10வது அதிகாரம் 49-50 வசனங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டது. अपना कपड़ा फेंक कर शीघ्र उठा और यीशु के पास आया करके लिखा है. அவன் மேல ஒரு போர்வை போல போர்த்து விட்டு தான் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பான். तो वो भीख मांगता था, इसलिए अपना ऊपर एक चादर लेकर वहां बैठकर भीख मांग रहा है. இப்போ அவனுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னா, இயேசு என்ன கூப்பிட்டாச்சு. अब उनको ये मालूम हुआ कि यीशु उनको बुला लिया. என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. मेरा जीवन में बहुत बड़ा चमत्कार होने वाला है. எனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இனி என்ன பண்ண கூடாது? இதே போல உட்கார்ந்து பிச்சை கேட்க. मुझे आंख की रोशनी आने के बाद में दोबारा ऐसे भीख मांगना नहीं चाहिए. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரணும்னா நான் என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இனி பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். मेरे जीवन में प्रभु एक चमत्कार करना है तो हमें पहला ये निर्णय होना चाहिए कि मेरा पुराना जीवन नहीं चाहिए. அவன் மேல் வஸ்திரத்தை மடக்கி வைத்துக் கொண்டு என்று சொல்லவில்லை, அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. वहां पर वो अपना पुराना वस्त्र को रखकर बोलकर नहीं लिखा है, फेंक कर बोलकर लिखा है. தீர்மானத்தோடு வாருங்கள். यीशु के पास चमत्कार पाने के लिए आता है तो निर्णय के साथ आइए. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் இனி பண்ண மாட்டேன். हे प्रभु, ये पाप मैं दोबारा नहीं करूंगा. ஆண்டவரே, இந்த பாதையில நான் இனி பயணிக்க மாட்டேன். मैं दोबारा ये मार्ग में नहीं जाऊंगा. இப்படி தீர்மானத்தோடு வருகிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ऐसा निर्णय के साथ आने वाले आप लोगों के जीवन में प्रभु बड़े कामों को करेंगे. சமத்துல தீர்மானத்தோடு வாருங்கள். यीशु के पास बड़ी निर्णय लेकर आइए. இன்னைக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. यीशु के पास आ गया फिर भी कुछ नहीं हो रहा है. சில காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் செய்ய இன்னும் தாமதிக்கிறார் என்றால், நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். परमेश्वर कुछ बातों में आपका चमत्कार क्यों रोक रखा है?
परमेश्वर चाहता, यीशु चाहता है कि आप कुछ निर्णय आपका जीवन में लेना चाहिए। ஏன் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஒரு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய காரணம் என்ன? यीशु लाल समुद्र को फाड़कर उतना बड़ा चमत्कार करने का क्या कारण है? ஏன் இப்படி செய்தார் தெரியுமா? क्यों किया मालूम है? ஒரு பக்கம் இது பெரிய அற்புதமா இருந்தாலும் एक तरफ तो बड़ा चमत्कार है, இன்னொரு பக்கம் தேவனுடைய ஒரு பெரிய உறுதியான ஒரு காரியம் இருக்கிறது. दूसरी तरफ परमेश्वर का बड़ा एक योजना है। இந்த ஜனங்க இனி எக்காரணம் கொண்டு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு எகிப்துக்கு போயிடக்கூடாது. ये लोग दोबारा किसी वजह से मिस्र लौटना नहीं चाहिए। தீர்மானத்தோடு வாருங்கள், निर्णय के साथ आइए। பவுல் தீர்மானத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். पौल बड़ी निर्णय लेकर वो प्रार्थना करता அவனுக்கு है। விடுதலை கிடைச்சதும் அவன் செய்த முதல் காரியம் போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். उनको आजाद मिलते साथ पहला काम उसने ये किया कि जाकर बपतिस्मा தீர்மானத்தோடு लिया। வாருங்கள். निर्णय लेकर आइए। மனாசேங்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. मनासे के बारे में पढ़ते हैं। அவன் விக்கிரகங்களை எல்லாம் ஊர்ல கொண்டு வந்து வைக்கிறான். वो सारे मतलब मूर्ति पूजा करने के लिए मूर्तियों को लाकर रखता அவன் है। வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருகிறது. उनके जीवन में एक संकट आता है, தீர்மானத்தோடு ஜெபிக்கிறான். वो निर्णय के साथ प्रार्थना கர்த்தர் करता விடுதலை है। கொடுத்ததும் அந்த ஊர்ல இருந்த விக்கிரகத்தை எல்லாம் அவன் அகற்றுகிறான். परमेश्वर आजाद देते साथ उनका बीच में जो जो मूर्ति पूजा है ते सब कुछ हटाने लगा। சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே விடுதலை கிடைக்கும். कुछ बातों में प्रार्थना करने से पहले आजाद சில हो जाएगा। காரியங்களுக்கு ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்கும். कुछ बातों में प्रार्थना करते समय சில चमत्कार होगा। காரியங்களுக்கு ஜெபித்து முடித்த பிறகு அற்புதம் நடக்கும். कुछ बातों में प्रार्थना करके खत्म करने के बाद चमत्कार होगा। சில காரியங்களுக்கு 21 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது விடுதலை கிடைக்கும். कुछ बातों के लिए 21 दिन 40 दिन उपवास करने के वजह से चमत्कार होगा। ஆனா சில காரியங்களுக்கு சில தீர்மானங்களை எடுத்தால் தான் விடுதலை கிடைக்கும். कुछ का बातों में कुछ निर्णय लेने से ही वहां चमत्कार होगा। நாம் ஆண்டவர் சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம். हम परमेश्वर के पास में आराधना करने के लिए इतवार दिन आते கடந்த हैं। 6 நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? हमारे पिछले 6 दिन कैसा रहा? நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருந்தது? हमारे भीतरीय जीवन कैसा रहा? அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று நமக்கு தெரியும். वो स्वर्ग में रहने वाला पिता करके हम पढ़ते हैं। ஆனால் இயேசு இன்னொரு வார்த்தை கூட சீஷர்கள்ட்ட சொல்லுவார். लेकिन यीशु और एक शब्द भी कहता है, அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. वो हमारी गहराई को जानने वाला रहने वाला पिता है। எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். वो हमारा सब कुछ वो जानता है। என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். मेरे जीवन में प्रभु कुछ करना चाहता है। அது செய்வதற்கு என்ன என்கிட்ட தடையா இருக்குதோ उसको करने के लिए मेरे जीवन में जो रुकावट அதை है நான் மாற்றி ஆகணும். उसको मुझे बदलना இந்த होगा। குருடன் பார்வையை கேட்க காரணம் என்ன? ये अंधा व्यक्ति रोशनी क्यों मांगा? இவன் எதை விரும்பவில்லை தெரியுமா? वो क्या नहीं चाहता मालूम இவன் है? இந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்க விரும்பவில்லை. वो रास्ता में बैठ के भीख मांगना नहीं चाहता है। இவன் பார்க்கணுங்கிறதுக்காக பார்வை கேட்கல, தனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக பார்வை கேட்கல. वो हमारे अंदर एक परिवर्तन आना चाहिए बोलकर वो चाहता है। இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும்னு கேட்கிறவங்க எல்லாரும் கை தூக்குவோம், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். आज यहाँ पर भी अनेक लोग होगा कि मेरे लिए चमत्कार चाहिए। ஆண்டவர் கேட்கிறார், அந்த அற்புதம் எதற்காக நான் உனக்கு செய்யணும்? परमेश्वर आपसे पूछेंगे कि वो चमत्कार आपके लिए मैं क्यों करूं? எதற்காக செய்யணும்? मैं आपको चमत्कार किस लिए करूं? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, அப்படி இருப்பேன் ஆண்டவரே என்கிற ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்துல வைக்க முடியுமா உங்களை? तो हम में से कितने लोग एक निर्णय के साथ परमेश्वर के सामने निवेदन रख सकता है कि मैं हमारी जीवन चमत्कार होगा तो मैं ऐसा रहूंगा वैसा मैं साथ चाहता हूं। கொஞ்சம் யோசித்து பாருங்க, கண்ணு தெரியாம இருக்கும்போது பிச்சை கேட்டுட்டு இருந்தான். अगर आंख की जब बंद था तो भीख मांगता रहा। கண்ணு தெரியாதவங்க பிச்சை கேட்டா கண்டிப்பா மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட ஒரு 10 ரூபாய் கூட தான் கொடுப்பாங்க. अगर अंधा व्यक्ति भीख मांगेगा तो 10 रुपया ज्यादा कोई दे सकता है। இதுவரை இவனுக்கு வேற எந்த வேலை செஞ்சும் பழக்கம் கிடையாது. लेकिन इनको दूसरा कोई काम नहीं कर सकता இப்போ है। இவனுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டு, उनको अभी आंख की रोशनी आ गया। இவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை என்ன வேலை தான்? इनको एक ही काम पता है, क्या काम मालूम है? பிச்சை கேட்கிற வேலை தான். भीख मांगना मालूम है। அப்போ திருப்பியும் தான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் அவனுக்குள்ள இருந்திருந்தா, अगर दोबारा उनको भीख ही मांगना है बोलकर निर्णय हुआ होता, அவனுக்கு கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாதவன் போலதான் உட்கார்ந்துருப்பான். अगर वो आंख की रोशनी पाने से भी वो अंधा जैसे नाटक करके वहीं में बैठकर भीख मांगता। கண்ணு தெரிஞ்சாலும் தெரிஞ்சதை வெளியே சொல்ல மாட்டான். वो आंखी में रोशनी मिलने की बात में भी मैं रोशनी पा गया करके नहीं बोलेगा। தெரியாதது போலதான் உட்கார்ந்துருப்பான். वो नाटक करेगा कि मैं अंधा हूं। இதே போலதான் அநேகர் அற்புதம் வாங்கிட்டும்
பல இயேசுவை தெரியாதது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. वैसे ही अनेक विश्वासी लोग यीशु को जानने के बावजूद भी परमेश्वर को ना जाने लोगों की जैसा जीवन जीते हैं। கண்ணிருந்தும் மாட்டோம் என்கிற குருடராய் இருக்கிறார்கள். वो आंख की होने के बावजूद भी वो देख नहीं सकते। அற்புதம் வாங்கியாச்சு, चमत्कार पा लिया, சத்தியம் இன்னதுன்னு தெரிஞ்சாச்சு, सच्चाई क्या है जान लिया, ஆனாலும் இந்த காரியத்தை விட முடியல. फिर भी ये कामों को छोड़ नहीं சில सकते। காரியத்தை விட்டு வர மனசு இல்ல, कुछ कामों को छोड़कर आने का मन नहीं है। அதனால உண்மையிலே கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. सचमुच आंखों में जो रोशनी अंधा है वो भीख मांगते हैं। கண்ணு தெரியாதது போல நடித்து பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. जो आंखों में रोशनी है फिर भी नाटक करते हुए भीख मांगने वाला भी है। ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் பிச்சை எடுக்க வர, एक दिन मेरे घर में एक दिन भीख मांगने आया। அவர் வரும்போது கையில ஒரு கட்டெல்லாம் கட்டிட்டு இப்படி வராரு. मेरे घर में आते समय हाथ में वो एक बैंडेज सब बांध कर आया। நான் எங்க வீட்டு உள்ள இருந்து பாக்குறேன். मैं घर से देख रहा था। நேரா வந்து ஐயான்னு கேக்குறாரு. वो सीधा आकर मांगा मुझे அவர் मदद கையில करी। காசு கொடுத்தாச்சு. मैं कुछ पैसा दे அவர் दिया। திரும்பி போகிறார். वो लौट कर जाते समय திரும்பி போகும்போது நான் கதவை அடைக்கிறேன். मैं वो जाने के बाद दरवाजा जब लगा दिया, கதவை அடைச்சிட்டு விண்டோவோட பாக்குறேன். मैं दरवाजा लगाकर खिड़की से जब देखा, அவர் திரும்பி பாக்குறார். அவருக்கு என்ன தெரியாது நான் உள்ள இருந்து பாக்குறது. वो मुझे घूर के देखा कि वो मालूम नहीं है कि मैं उन्हें देख रहा हूं। அவர் அப்படி திரும்பி பாக்குறாரு, யாரும் இல்ல, எல்லாம் உள்ள போயாச்சு. तो वो मुझे देखा, सब लोग अंदर चला गया। அவர் அப்படியே கட்டை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா वो तुरंत हाथ को लंबा किया और चलने लगा। கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறது வேற, तो अंधा होकर भीख मांगना अलग है। கண்ணு தெரிஞ்சும் தெரியாதது போல இருந்து பிச்சை எடுக்கிறது வேற। जो आंख की देखता है फिर भी नाटक करके भीख मांगना अलग है। இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்துக்காக சுகத்துக்காக மட்டும் இயேசுவினிடத்துல வராங்க தெரியுமா, அவங்க இதே நிலைமை தான். अगर आज भी अनेक लोग चमत्कार और अद्भुत कामों के लिए प्रभु यीशु के पास आता है ना, वो लोग भी वैसा ही रहता है। இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், जीवन में तो चमत्कार होगा, ஆனா அந்த அற்புதம் நிலைக்காது. लेकिन वो चमत्कार स्थिर नहीं கொஞ்சம் रहेंगे। யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए। அந்த சகோதரன் வந்தாருன்னு சொன்னல, கையில கட்டை போட்டுட்டு, वो जो हाथ में बांध कर मेरे घर में आया था बोला ना, இப்போ கட்டை எடுத்துட்டு போனதை நான் பார்த்துட்டேன். तो वो बंद माने रस्सी खोल कर இனி चला गया। அடுத்த मैं நாள் देखा வரும்போது எனக்கு கொடுக்க தோணுமா? और दोबारा वो मेरे पास आएगा। அடுத்த நாள் வரும்போது இதே போல கட்டை போட்டுட்டு தான் உள்ள வருவார். और दूसरा दिन भी मेरे सामने ऐसे ही नाटक करके ही आएगा। क्या मुझे देने का मन करेगा? திரும்ப கொடுக்க தோணுமா? मुझे देने का मन करेगा? நம்ம ஆண்டவர் இப்படி தான பண்ணிட்டு இருக்கிறோம். परमेश्वर से भी हम लोग भी ऐसे करते हैं। கஷ்டம் வரும்போது இயேசுவேன்னு வந்துறோம். कष्ट आने के समय यीशु बोलकर आते हैं। ஆண்டவர் கொஞ்சம் அற்புதம் செஞ்சு விசாலம் வந்து திருப்பி நம்ம பழைய வாழ்க்கை நோக்கி प्रभु कुछ मदद भलाई करता है तो हम पुराना जीवन में चले जाते हैं। அவர் பலமுறை மன்னித்து இறங்கினார். वो बार बार हमें क्षमा करके दया किया। கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேச காரணம் என்ன? आज आपसे परमेश्वर ये बात कहने का क्या कारण? அற்புதம் நிலைக்கணும். आपके जीवन में प्रभु का दया चमत्कार स्थिर होना चाहिए। ஒரு வார்த்தை உண்டு, அவர்களை பார்க்கிற யாவரும் சொல்லுவாங்களாம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. वचन में एक शब्द लिखा, उनको देखने वाले हर कोई मुंह से कहेंगे कि ये लोग प्रभु से आशीष पाया हुआ लोग हैं। நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நான் சொல்றது சாட்சி. जो मैं अपना मुंह से प्रभु मुझे भलाई किया करके कहना गवाही होता है। ஆனா நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்த்து சொல்றாங்க தெரியுமா, அது அவருக்கு மகிமை. तो मेरे चारों तरफ रहने वाले ये लोग प्रभु का आशीष पाया हुआ लोग है बोलकर कहना प्रभु की महिमा होता है। இந்த காலை வேளையில பல வேலைகளை விட்டு ஆண்டவர் சமூகத்துல இருக்கணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க. आज सुबह का समय अपना काम छोड़कर अनेक लोग यहाँ पर प्रभु के सम्मुख में रहना है बोलकर आया है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும்னா அதை தூக்கி எறிந்து விட்டு வாங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய परमेश्वर की आप पसंद स्वभाव आपके अंदर होगा तो आज निकाल कर फेंक कर आइए। प्रभु आपके लिए बड़े चमत्कार தீர்மானத்தோடு வாருங்கள். निर्णय के साथ आइए। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். प्रभु आपके जीवन में चमत्कार करेंगे। அவன் இப்படி வந்தபோது वो वहां ऐसे आया, இயேசு அவனை நோக்கி, यीशु उनको देखकर நீ பார்வை அடைவாயாக, तो रोशनी पाओ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று 42வது வசனத்திலே சொல்லுகிறார். वहां पर 42वां वचन में पढ़ते हैं, वो विश्वास तुझे चंगा किया। வேதம் சொல்லுகிறது உடனே அவன் பார்வை அடைந்து, तुरंत वचन कहता तुरंत वो देखने लगा, உடனே அவன் பார்வை அடைந்து. तुरंत वो देखने लगा। 5வதாக
पांचवें वचन, அற்புதம் நடந்த பிறகு அவன் என்ன செய்தான் தெரியுமா? वो चमत्कार पाने के बाद क्या किया? 43வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां लिखा है, உடனே அவன் பார்வை அடைந்து आखिरी वचन, तुरंत देखने लगा, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். परमेश्वर की बड़ाई करता हुआ उनका पीछा होने लगा. அதன் பிறகு அவன் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் போகவில்லை. उसके बाद वो उनका पांव जैसा चला वैसे नहीं, उनका मन जैसा गया वैसा नहीं, இயேசுவை பின்பற்றுகிறான். वो यीशु को पीछा करने लगा. இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவன் தான் சீஷன். यीशु को सच्चा मन से पीछा करने वाला ही चेले हैं. வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தது நிமித்தம் அவன் இயேசுவுக்கு சீஷனாய் மாறுகிறான். उनके जीवन में प्रभु एक चमत्कार करने के कारण से वो यीशु का चेला बना. நம்பிக்கையோடு காத்திருங்கள். भरोसे मन आप लोग होना चाहिए. தருணத்தை தவற விடாதிருங்கள். मौका को छोड़ना नहीं चाहिए. தடைகளை மேற்கொள்ளுங்கள். रुकावटों को पार करना चाहिए. தீர்மானத்தோடு இயேசுவினிடத்தில் வாருங்கள். निर्णय के साथ प्रभु यीशु के पास आइए. இயேசுவையே பின்பற்றுங்கள். यीशु को ही पीछा करिए. உங்கள் வாழ்க்கை தலைமுறை தலைமுறைக்கும் அவருக்கு மகிமைக்காக பேசப்படும். आपके जीवन पीढ़ी से पीढ़ी तक प्रभु की महिमा का चर्चा किया जाएगा. ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. एक ही जीवन है. அந்த வாழ்க்கை இயேசுவுக்கு என்று அர்ப்பணிக்கும் போது, उस जीवन यीशु के लिए समर्पण இயேசுவை करेंगे. பின்பற்றுகிற வாழ்க்கையாய் மாறும்போது यीशु को पीछा करने वाला जीवन बनेंगे. சொல்கிறது, அநேகர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். वचन में लिखा है, अनेक लोग उनकी महिमा करने लगे. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். मैं एक शब्द कहकर प्रार्थना करूंगा. இன்று தீர்மானத்தோடு அவரிடத்தில் வாருங்கள். आप लोग निर्णय लेकर प्रभु के पास आइए. இயேசுவை பின்பற்றுகிறதுல உறுதியாயிருங்கள். यीशु को पीछा करने में दृढ़ता से रहिए. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது, आपके जीवन में परमेश्वर जो करेंगे, சாட்சியுள்ள வாழ்க்கை, वो एक गवाही का होता இதை है. உங்களை சுற்றில் இருக்கிறவர்கள் கண்டு தேவனை துதிப்பார்கள். दूसरा, आपकी चारों तरफ रहने वाले देखकर प्रभु की महिमा करेंगे. ஹalleluya, हालेलुया. இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வருகிற ஒரு நிலை இருக்கிறது. एक चिन्ह चमत्कार होता है, भलाई होता बोलकर सुनकर कुछ लोग आते हैं. அதற்கு மேலாக उससे बढ़कर ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு கூட்டம் இங்க வந்து ஆராதிக்கிறதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். एक हम सबको देखकर और दूसरे लोग आकर आराधना करने लगेंगे तो कैसा लगेगा, सोच என் कर வாழ்க்கையில देखिए. கர்த்தர் செய்யறத பார்த்து கொஞ்சம் பேர் இங்க வந்து தேவனை ஆராதிக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் கை தூக்குங்க. मेरे जीवन में जो प्रभु करता है उसको देखकर बहुत सारे लोग यहाँ आकर आराधना करना चाहिए बोलकर जो चाहते हैं हाथ उठाइए. ஹalleluya, हालेलुया. எல்லாரும் விரும்புறோம். हम सब चाहते हैं. தீர்மானத்தோடு அவரிடத்தில் இருந்து ஒப்புக்கொடுங்க. निर्णय लेकर यहाँ समर्पण करिए. ஆண்டவரே, எப்படி அந்த குருடன் பார்வை அடைந்து உம்மையே பின்பற்றினானோ மகிமைப்படுத்தி, அதுபோல நான் இனி உம்மை விட்டு விலகாமல் பின்பற்ற என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். वो अंधा व्यक्ति जैसा अपने आप को परमेश्वर के सामने समर्पण किया, वैसे मैं भी आज परमेश्वर को समर्पण करूंगा करके आप लोग निर्णय लीजिए. உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னில் இருக்குமானால் அதை நான் தூக்கி எறிந்து விடுகிறேன் என்று தீர்மானத்தோடு தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். आपकी अपसंत स्वभाव मेरे अंदर अगर छिपा हुआ क्यों ना हो, उसको निकाल कर मैं दूर करता हूं बोलकर निर्णय लीजिए. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். परमेश्वर आपके जीवन में जो रुकावटों को दूर करके आपके लिए भी भलाई करेंगे. ஆமென் சொல்லுவோமா? आवाज खोलकर आमेन बोलिए. முழங்கால் படியிடலாமா? நம்ம सभी लोग घुटने में होकर प्रार्थना करें. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கலாம். हम आवाज खोलकर मुंह खोलकर हम प्रार्थना करने वाले हैं. प्रेज द लॉर्ड, हालेलुया. हम लोग सभी प्रार्थना करेंगे. आइए सभी प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. स्तुति और धन्यवाद करके प्रार्थना करेंगे. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. प्रभु मेरे जीवन में एक चमत्कार करिए. எப்படி அந்த குருடன் நம்பிக்கையோடு காத்திருந்தானோ அது போல உங்க சமூகத்தில் இருக்கிறோம்பா. जैसा वो अंधा व्यक्ति भरोसा लेकर इंतजार किया, वैसे मैं तेरे सम्मुख में भरोसे लेकर आया हूं. நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. आप ही मेरे लिए कुछ करना है. உங்களால என் வாழ்க்கையை மாற்ற முடியும். आपसे मेरे जीवन को बदल सकता है. ஒரு அற்புதம் செய்வீராக. एक चमत्कार करिए. இயேசுவே
என்று சொல்லுங்க பார்க்கலாம். हे यीशु बोलकर कहिए, இயேசுவேன்னு சொல்லுங்க. हे यीशु बोलकर कहिए, எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். मुझ पे दया कर बोलकर ரெண்டு கரங்களை कहिए, வானத்துக்கு நேராக உயர்த்தி दोनों हाथ स्वर्ग की ओर उठाकर, இயேசுவே எனக்கு இரங்கும், हे यीशु मुझ पर दया कर, இயேசுவே எனக்கு இரங்கும். हे यीशु मुझ पर दया நீங்க कर। நோக்கி கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. ऐसे पुकारते समय प्रभु की अनुग्रह तुझ पर उतर आएंगे। தடைகளை கண்டு பின்வாங்காதே. रुकावटों को देखकर पीछे ना हटना நோக்கி चाहिए। கூப்பிடுவதில் உறுதியாயிரு. ओ प्रभु को पुकारने में दृढ़ता से रहिए। இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். यीशु के नाम से आपके सामने जो रुकावट है थोड़ा जाने पाए। Thank you Jesus. यीशु के नाम Thank you से, Jesus. यीशु के नाम से 2026 இனி தடைகள் இல்லை. ये 2024 साल अब रुकावट नहीं होगा। தடையாய் நிற்கிற எரிகோ கோட்டை கீழே விழுகிறது. रुकावटों के रूप में जो यरीहो दीवार नीचे गिराया கர்த்தரிடத்தில் जाएंगे। நெருங்குகிற காரியத்துக்கு தடை வராதபடி பார்த்துக்கொள். परमेश्वर के करीब आने के लिए जो रुकावट है वो नहीं आना चाहिए। தீர்மானத்தோடு தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். निर्णय के साथ परमेश्वर के सम्मुख में समर्पण करिए। பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ओ परमेश्वर मुझ पर रहम பின்வாங்க कर। மாட்டேன் அப்பா. मैं अब पीछे ना मुड़ूंगा। மீண்டும் பழைய பாவத்தை நோக்கி நான் போக மாட்டேன். फिर दोबारा पुराना पापों में नहीं जाऊंगा। வாழ்நாள் முழுவதும் உம்மையே பின்பற்றுவேன். जीवन भर के लिए तुझे पीछा करूंगा। இயேசுவையே பின்பற்றுவேன். यीशु को ही पालन कर पीछा करूंगा। ஈஸ்வரை உம்மையே பின்பற்றுவேன். आखिरी दिन तक तेरे पीछा करूंगा। இந்த அர்ப்பணிப்போடு இன்று உங்களை விட்டுக் கொடுங்கள். समर्पण के साथ आज आप लोग கர்த்தர் समर्पण உங்க करिए। வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து प्रभु आपके जीवन में உங்கள் चमत्कार करे। உங்கள் மூலம் அநேகரை கொண்டு வருவார். आपके द्वारा प्रभु बहुतों को लेकर आएंगे। கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா சிறிது நேரம். ताली बजाकर हम परमेश्वर की थोड़ी देर महिमा करेंगे। हालेलुया, आमीन, आमीन, आमीन। मेरे सामने जो भी रुकावटें हैं यीशु के नाम से हालेलुया दूर होने पाए, दूर होने पाए। प्रेज द लॉर्ड, दूर होने पाए, दूर होने पाए। स्तुति हो। निर्णय लेकर पुकारने वाला होने पाए। शबरा बारा खादाना माशादा रेदाना मान्यंतना रेका बारा शादान्यंतना। वचन कार्य कर रहा है समर्पित लोगों के बीच में। ओ वचन कार्य कर रहा है। ओ विश्वास के साथ अंगीकार कर। बच्चे लोग उठकर ना जा, सभी प्रार्थना कर प्रभु से, बोले प्रभु से ग्लोरी। शबरा बारा खादारा बाशादरे हालेलुया बरकत रबा शदरे देरे बारियतना। और रुकावटों को देखकर कम नहीं बल्कि पहले से ज्यादा पुकारने पाए। शदरा बरकत यंतना। प्रतिमाई मौका को फायदे में लाया। ये वेदारी सभा विश्वासी लोगों के लिए प्रभु देने वाली मौका है। इस मौका को फायदे में लाने वाले धन्य धन्य शबर कदरियंतना हमें। हालेलुया। मैं सब छोड़कर हो मेरा हमें चतुराई छोड़कर गुप्त रीति की गलती गुनाहों को छोड़कर ओ चादर छोड़कर उठकर आने। गुप्त में छुपा हुआ अपराध को छोड़कर तो उठकर आवे। प्रभु बुला रहा है, यीशु बुला रहा है। ओ उठकर आने की यीशु बुला रहा है। आपको लाने के लिए प्रभु इन पवित्र दासों को यहां तक लाया, हमारे बीच में भेजा। उन्हें मेरे पास लेकर आओ। हो जीसस, आज हम लोग आप लोगों को प्रभु के पास लेकर आए ताकि तू आजाद
जा सके। प्रभु आज तुम्हें यहां तक लेकर आया तो पुरानी दशा में नहीं रहने के लिए विश्वास भरोसा से हबा शबा खदरे। भरोसेमंद लोग धन्य हैं, भरोसेमंद लोग धन्य हैं। हालेलुया। ओ जीसस, प्रभु मेरे उपस्थित में, प्रभु मेरे उपस्थित में। हालेलुया। दुख संकट और कोई मुसीबत रोक न पाएगी। दुख संकट और कोई मुसीबत रोक न पाएगी। यीशु के जैसे यीशु के प्रेम जय मनाऊंगा। यीशु के जैसे यीशु के प्रेम से जय मनाऊंगा। कल का दिन भी तो दुर्दिन भी, ताली बजाकर बोले, कल का दिन भी तो दुर्दिन भी। जिए हमारे दूत भूत भी कुछ नहीं कर पाएंगे। जिए हमारे दूत भूत भी कुछ नहीं कर पाएंगे। यीशु के पीछे मैं होले मुड़ के ना देखूंगा। हमें मुड़ के ना देखूंगा। यीशु के पीछे मैं होले हमें मुड़ के ना देखूंगा। छोड़ के दुनिया क्रूस को लेके ग्लोरी, छोड़ के दुनिया क्रूस को लेके यीशु के बहते रक्त के द्वारा मिल गया छुटकारा। छुटकारा मेरे यीशु के रक्त के द्वारा मिल गया छुटकारा। यीशु के पीछे मैं हो लेता मुड़ के देखूंगा। मुड़ के नहीं, मुड़ के ना देखूंगा। यीशु के पीछे मैं हो लेता मुड़ के ना देखूंगा। मुड़ के ना देखूंगा। दुनियादारी शानो शौकत सब कुछ त्याग दिया। छोड़कर ओ प्रभु के पास आने वाले लोगों को बड़े आजाद दिखाने वाला परमेश्वर सारा जीवन तन मन धन सब उसको दे दिया। समर्पण से सारा जीवन तन मन धन सब उसको दे दिया। मैं हूँ मंदिर यीशु है मुझ में। मैं हूँ मंदिर यीशु है मुझ में। चाहे जहाँ रहूं, चाहे जो भी करूं, सोची सदा करूंगा। लोरे चाहे जहाँ रहूं, शादा राधा ये बारा शादा राधा ना मानारा। लोरे यीशु के पीछे मैं एक आधा ना माना राशा दारे अंतरा। एक आजाद आने पाए भर्तिमाई की आंखों को खुला हुआ परमेश्वर फलिशिया की हर एक की आंखों को खुले पाए। देखे ना देखूंगा। यीशु के पीछे मैं हो लेता इधर शादाना मनारा। लोरे शादाना मनारा दाना। बोले मिलकर दुख संकट और
रोक न पाएगी। यीशु के जय से, यीशु के प्रेम से जय मनाऊंगा मैं। यीशु के जय मनाऊंगा। कल का दिन भी हो दुर्दिन भी, कल का दिन भी हो दुर्दिन भी, जिए मरे दूत पूत भी कुछ नहीं कर पाएंगे। जिए मरे शदारा दाना मना इकाबा शदारा मना कदरिया तरा लोरे शदाना रादाना दाना मना कदा कुछ नहीं कर पाएंगे, कुछ नहीं कर पाएंगे, कुछ नहीं कर पाएंगे। रुकावटें कुछ नहीं कर पाएंगे, दुर्बल कुछ नहीं कर पाए। ओ जीसस, हील द नेम जीसस। तेरे बीमार तुझे कुछ नहीं कर पाएंगे। ग्लोरी, प्रेज गॉड। एक वेदारी उद्धार आने पाए तेरे परिवारों को, ओ कोई कुछ ना कर पाए। यीशु के नाम से अंधकार से एक छोटी, ओ कुछ नहीं कर पाएंगे, कुछ नहीं कर पाएंगे। तारा शादाना मानारा, ये शादारा मानारा दाना लोरे कादाना माना शादारे दाना बना शादारे दाना नारबा शादाना लोरे ए बाना माना कादाना माना शादारी बरगा दाना बरा खदरा तलोरियतना। पवित्र आत्मा जहां वह हाजिर, जीसस वचन की सामर्थ जहां है वहां आजाद यीशु के नाम से होने पाए, होने पाए। जीसस वचन छुड़ाता है, वचन छुड़ाता है, वचन छुड़ाता है। जीसस, ओ तेरे पति की महिला का स्वभाव यीशु के नाम से बदलने पाए। फतिमाई जैसे प्रभु का पीछा करने वाला करेंगे, तेरी आंखों से उसे देखोगे। जीसस, प्रभु ने कहा देखोगे। जीसस, पुराने जीवन की सुबह फेंक, निकाल कर फेंक यीशु के नाम से। निर्णय ले, मैं दोबारा कभी नहीं इस शरीर को अशुद्ध नहीं करूंगा। जीसस, प्रभु अनेकों को छुड़ाता है, जवानों को छुड़ा रहा है, पवित्र लोगों को प्रभु छुड़ाता है। यस जीसस, प्रभु का सामर्थ तेरे दिलों में बात किया। हाँ, तुझसे बात किया, हाँ तुझी से ही बात किया। जीसस, शादा राबा राधा राबा खादा न्यांतरा। जीसस, हालेलुया। कुछ नहीं कर पाएंगे, कुछ नहीं कर पाएंगे। प्रभु के सामर्थ्य से, उनके सामर्थ्य से, प्रभु की सामर्थ्य से। हालेलुया। पहले से अधिक है। मैं पहला जैसा था उससे अधिक कितने चाहते हैं? हाथ उठाकर समर्पण करें। कितने चाहते? मैं पुराने जीवन से अधिक चाहता हूं, ज्यादा ज्यादा ज्यादा। रुकावट आए,
पे मैं अधिक चाहता हूं। जीसस, प्रिय लोगों, रुकावट आता है तो प्रभु ने वचन से कहा, उन रुकावटों के बीच में मैं तेरे लिए एक चमत्कार लाया हूं। तेरी आंख के रुकावट को नहीं, उनके पीछे के चमत्कारों को देखने पाए। वर्तमान निर्णय ली, बस दोबारा मुझे इस सड़क में रहना नहीं। आज यहां अनेक लोग निर्णय लेना चाहे, मुझे दोबारा इस गंदगी में रहना नहीं। जीसस, मुझे दोबारा इस झगड़ा में रहना नहीं, मुझे दोबारा इस पाप में रहना नहीं जो रोज तुझे सताता है, रोज तुझे सताता। प्रभु ने कहा तुम्हें रहना नहीं, छाड़ करा, मैं तेरे लिए चमत्कार रखा हूं। अनेकों से प्रभु बात की, आपके लिए प्रभु अब तक क्यों कुछ नहीं किया मालूम है? आप निर्णय लेना चाहिए, निर्णय लेना चाहिए। हो जीसस, ज्यादा से ज्यादा जानू तुझे, पास से पास आऊं तेरे पास से पास आऊं तेरे। प्रसन्न है, आनंद है, यीशु में आनंद है। आनंद है, आनंद है, यीशु में आनंद है। कितने कहते आवाज खोल कर गाएं? ज्यादा से ज्यादा तुझे, ज्यादा से ज्यादा, और बोलिए और बोलिए, पास से पास। भर्ती में जब तक प्रभु के पास नहीं आया तब तक उनको चमत्कार नहीं। पुकारते रहा, पुकारते रहा। यीशु चाहता है तू मेरे पास आओ, कम फॉरवर्ड, निकल बाहर, तुम्हारा भिखारी जीवन से निकलो। प्रभु कहते हैं आओ आगे मेरे पास, पास से पास आओ तेरे आनंद है। उस दिन से भर्तिमय को आनंद मिला, सारा जीवन आनंद मिला। आज सबको आनंद है, आनंद है, यीशु में आनंद है, यीशु में मुझको आनंद है, आनंद ही आनंद मुझको सदा, यीशु में मुझको, बस प्रभु में ही आनंद है, यीशु में ही आनंद मुझको सदा। शदरवन्यंतन। सभी लोग ताली बजाकर प्रभु की महिमा करेंगे। आना जरूरत है, प्रभु के पास आना जरूरत है। दूर में क्यों खड़े हो, तुझे आना जरूरत है। प्रभु लाकर, पास लाकर चमत्कार देकर भेजता है। जाओ, मेरे पास आने वाले लोगों को चमत्कार देता हूं, आनंद से जा, प्रभु तेरे संग है। प्रभु का धन्यवाद करेंगे। बाकी वेदारी सभा की हर मीटिंग में प्रभु कार्य करने के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद,
महान परमेश्वर, धन्यवाद करते हैं, तेरे नाम को ऊंचा करते, आदर महिमा सम्मान सदा तेरी नाम की होने पाए। कलीसिया से सचमुच तूने बातें की, जितने लोग आए थे उन्हें तू निकालना चाहा, पास लाना चाहा, चमत्कार देना चाहा। आज आप देने की, जैसा तेरी मर्जी वैसा होने की हम समर्पण करते हैं। सभी जनों को तेरे हाथों में देते हैं। आज लोग इस मौका को फायदा नहीं कर पाए, इस सुंदर प्रभु की प्रशंसा को फायदे में जो नहीं ला पाए, उन सबको तो अपने सम्मुख में आने वाले दिनों में इकट्ठा कर कार्य कर, तेरी इच्छा पूरी होने पाए। यहाँ उपस्थित सबको तो आशीष करके भेज, अनुग्रह कर। यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन आमीन। सब मिलकर बोलेंगे, हे मेरे मन यहोवा को धन्य कह, जो कुछ मुझ में है पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कर और उसके किसी भी उपकार को ना भूलना। हम